ஹாய் டியர், டுடே நம்ம வியூ பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா மை டாக்டர் ஹஸ்பண்ட், ஓகேவா? ஸ்டோரி தீம் பார்த்தீங்கன்னா ராக் வீடியோ தான் சொன்னாங்க. ஓகே, கண்ணு முடிக்கவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள அந்த காம்பவுண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு மரம்லாம் இருக்குது. ஒரு மரம் இல்லை, நிறைய மரம் இருக்குது. அதில் ஒரு மரத்தடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு குட்டி பையன் அப்படியே உட்காந்து கணத்தில் கையை வச்சு போகிற வர எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அப்போது கரெக்டாக அந்த இடத்துல கொஞ்சம் நிழல் இருக்கிறதுனால நம்ம இருக்கார் இல்லையா, அவர் எப்போ காரில் தான் வருவார். பட் இன்றைக்கி பைக்கில் வந்தாங்காட்டிக்கும் சரி ஓகே இங்கேயே நிழல் இருக்குதுல்ல, முன்னாடியே நிறுத்திடலான்னு சொல்லிட்டு பைக் அங்கே நிறுத்த போக அந்த பையன் அப்படியே கணத்தில் கையை வச்சு உட்காந்துட்ருக்கான். ஸோ இவரும் அப்படியே பைக்கை நிறுத்திட்டு அப்படியே இறங்கி அவன் பக்கத்தில் உட்காந்து இவரை மாதிரியே கன்னத்தில் கையை வச்சுட்டு சாருக்கு என்ன சோகம், ஏன் கன்னத்தில் கை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன சோகம், எனக்கு சலுப்பாக இருந்துச்சு அதான் இங்கே வந்தா அப்படிமாண்ணா. அப்படியா, சரி ஓகே, இப்போ எனக்கு வேலை இருக்குது நான் போட்டா அப்படின்னு கேட்குறாரு. போகிறீங்களா, இப்போ தானே வந்தீங்க அதுக்குள்ளே ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போட்டே பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ நான் இங்கேருந்து போனால் தானே அங்கே வர எல்லாத்துக்கும் ஊசி போட முடியும், நறுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போடுற மாதிரி இவன்கிட்ட அப்படியே ஊசி போடுவாங்கள்ல விளையாட்டுக்கு, அந்த மாதிரி வந்துட்டு இவன் கையில் குத்தி காட்டிட்டு இருக்காரு. அவனை அப்படியே சிரிச்சுட்டு வேணாம் நீங்கள் அங்கேயே போய் ஊசி போடுங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கான். இவரும் பார்த்தீங்கன்னா டாட்டா காட்டிட்டு எஞ்சி போயிடுவார். ஸோ குழந்தைக்கிட்ட இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறாரு, இவர் ரொம்ப ஸ்வீட்டு அப்படின்னு நினச்சா அதுதான் தப்பு. குழந்தைக்கிட்ட தான் அப்படி பேசுவார். இப்போ போயிட்டு கரெக்டாக அங்கே உள்ளே உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு பேஷண்ட் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதாவது அவங்க அடிக்கடி வருவாங்க போல், ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க. இப்போது அடுத்த பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்குது, ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ரொம்ப ஜுரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மயக்கம் வந்துடும்ல, அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ இவரும் பார்த்திங்கன்னா அங்கே சீக்கிரம் அவங்கள படுக்க வைங்க, முதல்ல ஒரு இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்க அந்த பொண்ணு மேலே ஏறி படுத்துக்குது. இப்போ ஊசி போடணும்ல, பக்கத்தில் பார்த்திங்கன்னா நர்ஸை காணோம், எங்கே போயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்மளே போடலான்னு சொல்லிட்டு போய் மருந்து தேடிட்டு இருக்கிறாரு. மருந்தே காணோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி ரொம்பவே மூச்சு விட கூட ஸ்ட்ரகிள் பண்ணுறா, குளிர் ஜுரம் வேறு, குளிர் நடுங்கிட்டு இருக்கிறா. இதை பார்த்துட்டு டேக்கு வருது பாருங்க வெறி, அப்படியே ஒரு கற்று தான் கத்திருப்பாரு, அதுவும் மைக் வச்சுருப்பாங்க ஓகேவா. ஸோ அந்த மைக்கில் ஒரு கற்று மொத்த ஹாஸ்பிட்டலும் அப்படியே அந்த மைக்கில் சத்தம் வர இடத்த தான் பார்க்குறாங்க. அப்போது இவர் சத்தம் கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லா நர்ஸுக்கும் பக்குன்னு ஆயிடுது. சார் வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதில் பூஜான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் இவருக்கு அசிஸ்டண்ட்டாக எந்நேரம் வேலை செஞ்சிட்ருப்பா. அவள் இப்போ தான் வந்துட்டு சாப்பிட்ருக்கா போல். அவள் இப்போ தான் ஒரு இட்லி எடுத்து வாயில் வைக்க இவர் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் யாராவது இருக்கீங்களா, இல்லை எல்லோரும் ஒட்டுக்கா வேலை விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இது பார்த்தீங்கன்னா பூஜா பொண்ணு கேட்டு அவரோட வாய்ஸ் தெரியும்ல, ஐயோ சார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இட்லியை வச்சுட்டு போக பார்க்க, அப்போது டக்குன்னு ஒரு பொண்ணு அவளோட கையை பிடிச்சி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க, அதுவா நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறா. அப்போது என்னோடய பேர் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இன்ட்ரோ பண்ணிக்கிறீங்க. ஒயனா, ஏங்க முதல்ல என்னை விடுங்க, நான் போகிற டாக்டர் கத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, இரு சாப்பிட்டு தானே இருக்க, எல்லோரும் இப்படி தான் கற்றுவாங்க, அதுக்காக நீ சாப்பிடாம போய் வேலை செய்ய முடியுமா, கற்றுனா கத்திட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. சரி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் இங்கே இன்டர்னாக வந்திருக்கேன், என்னோடய பேர் வயன், அப்புறம் இவன் என்னோடய ஃப்ரெண்டு பேர் சாரா அப்படிங்கிறீங்க. அப்போ அவளும் ஹாய் நான் சாரா அப்படிங்க. ஐயோ உங்கள் பேர் கேட்கல, எனக்கு டைம் இல்லைங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடுங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறா. அட என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்க. அவள் போகவே இல்லை இன்னும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாரு, அதுவும் மைக்கிலே தான் எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி. ஒரு மெடிசன் கரெக்டாக வைக்கிறது கிடையாது, ஒரு நர்ஸ் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிறது கிடையாது, நீங்களாம் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்களாம் எதுக்கு இங்கே வேலைக்கு வரீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, பேசாமல் எல்லோரும் வேலையை விட்டு போயிடுங்க, நாங்களே எல்லா வேலையும் பார்த்துக்குறோம், நீங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பவுண்டர்லேருந்து நர்ஸ் டாக்டர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்காரு. அதுவும் நைட் டியூட்டி வந்த டாக்டர்னா கழுவி ஊற்றிட்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா அவன் வந்துட்டு மெடிசன் இல்லைனா முன்னாடி எடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லியிருந்துருக்கணும்ல, அவனை எதுவும் சொல்லலை போல், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திட்டு. கரெக்டாக இந்த பூஜா பொண்ணு சார் அப்படின்ட்டு போய் நிற்கிறா. வாமா வா, உனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிதா என்ன வரத்துக்கு, அங்கே பாரு அப்படின்னு சொல்ல அவளும் பார்க்குறா. நீ என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்க, சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார் அப்படிம்பாளா. ஓ சாப்பிடு, உனக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியமாக போச்சு அப்படின்னு சொல்ல, சாரி சார் அப்படிங்கிறா. என்ன சாரி, இங்கே நீங்கள் கரெக்டாக மெடிசனாவது எடுத்துகிட்டு வச்சுட்டு போயிருந்துருக்கணும்ல, நீங்கள் சாப்பிட போகிறீங்க நான் தப்பு சொல்ல, ஆனால் மெடிசன் இல்லையா இருக்குதான்னு பார்த்துட்டு போயிருக்கணும்ல. இப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது, குளிர் காய்ச்சல் வேறு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ நான் ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே நீ எதுக்கு எடுத்து வர, கிளம்பு இங்கேருந்து,
இனிமேல் நீங்கள் ஒன்றும் வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தங்களை கூப்பிட்டு சீக்கிரமாக இங்கே இந்த வார்டுக்கு வந்துட்டு இந்த மெடிசன் கொண்டு வாங்க, ஜுரத்துக்கு போடுறது ஊசியெல்லாம் மருந்தெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மைக்லேயே அனௌன்ஸ் பண்ணேன். அந்த பக்கம் எல்லாத்துக்குமே கேட்டிருக்கும், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாத்துக்குமே கேட்டிருக்கும். இவர் மைக்கில் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் இந்த பொண்ணு திட்டிகிட்டு இருந்திருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாராக்கும் கேட்குது. உங்களுக்குன்னா செம கடுப்பாயிடுச்சு. எவன்டி அவன்? நானும் பார்க்குறேன், சாப்பிட்டு தான் நிற்கிறாங்க, நர்ஸாக இருந்தால் சாப்பிடக்கூடாதா? இவ்வளோ கொடூரமாக இருக்காங்க, இவனை நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கிளம்ப. சாரா பார்த்தீங்கன்னா கை பிடிச்சி இழுத்துட்டு, ஏய் இது ஒன்றும் நம்ம ஹாஸ்பிட்டல் கிடையாது, நம்ம இங்கே இன்டர்னுக்கு தான் வந்திருக்கோம், இன்டர்ன்ஷிப்காக தான் வந்திருக்கோம், புரியுதா? இந்த மாதிரி நீ சீனியர் டாக்டர்கிட்ட போயிட்டு கத்திட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், துரத்தி அடிச்சிடுவாங்க, அப்புறம் என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும்ல அப்படிங்கிறா. அதுக்கு இப்படியா? இதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறியா? எனக்கு எப்போவுமே நீதி நேர்மை நியாயம் வாழ்ந்துதான் பழக்கம், இந்த மாதிரி என்னால் அடிப்பணிஞ்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ மற்ற நர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஓ இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கீங்களா 2 பேரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க்கா அப்படின்னு சொல்வீங்களா? சரிப்பா, நீ வந்ததெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் இப்போ ஒரு முடிவு எடுத்து பார்த்தியா, அதுதான் தப்பு. அவர் சீனியர் டாக்டர், ஸோ அவர் தான் இங்கே மொத்தமாக இருக்கிறதுலே பெரிய டாக்டர். அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பார்த்துனா அவங்க தப்பு பண்ணால் கேட்காதுன்னு நாங்கள் யாரும் சொல்லலை, பட் கேட்க வேணாம், அதான் உனக்கு நல்லது அப்படிங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? அப்போ நீங்கள் யாருமே எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, நாங்கள் கேட்க மாட்டோம், எங்கள் மேலே தானே தப்பு, நாங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருந்தா அவரே கற்று போகிறாரு, அவர் திட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாங்களே எதனாவது பண்ணி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது சாராவும், வாடி நம்ம ஒரு டாக்டர் மீட் பண்ணணும், அவர்கிட்ட தான் நம்ம இன்டர்ன்ஷிப் எடுத்துக்க போகிறோம், வா நம்ம போய் அவரை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறா. அப்போது நீங்கள் சாரா 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2nd ஃப்ளோருக்கு போகிறீங்க. அங்கே போகும்போது கரெக்டாக அங்கே இருந்தானே சத்தம் வந்திருக்கும். இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க ஒரு விண்டோ வழியாக. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பூஜா பொண்ணு நின்றுக்கிட்டு, சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மருந்து கொடுத்துட்டுப்பா. அப்போ டேவும் பார்த்தீங்கன்னா முறைச்சிட்டு அதை வாங்கி, இதெல்லாம் முன்னே கரெக்டாக எடுத்து வைக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. சாரி சார், இனிமேல் கரெக்டாக பார்த்துக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் வரத்துக்கு அப்படிங்க. இதில் இது வேறையா, முதல்ல இந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்து ஒன்று பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு, ஓகே இவங்கள அந்த ஜென்ரல் வார்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு பேசாமல் ட்ரிப்ஸ் போட்டுருங்க, அதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த பொண்ணும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போது சாராவும், வாடி போகலாம், நம்ம பார்க்க வேண்டிய சாரு இங்கே கிடையாது, மேலே 3வது ஃப்ளோரில் இருக்காரு, வா அப்படின்னு கூப்பிட, கையை அப்படியே பிடுங்குறீங்க என்ன அப்படின்னு சாரா பார்க்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன வேலை இருக்குது, நீ மேலே போ நான் வரேன் அப்படின்ட்டு அவளை போக சொல்ல, வேணாம் வந்துடு, தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அப்படிங்கிறா. என்ன பிரச்சனை? எனக்கெல்லாம் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும், சரி நீ போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தீங்கன்னா மேலே போக சொல்லிடுறீங்க. அவளும் என்னமோ பண்ணு, உனக்கும் எனக்கும் இனிமேல் இந்த செகண்ட்லேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில போக வரைக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. நீங்களும் அவளை அனுப்பி விட்டுட்டு அப்படியே அந்த உள்ளே வரீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருப்பாரு. ஸோ ஏதோ ஒரு பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டெல்லாம் செக் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் அவருக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டு கூப்பிடுறீங்க. அப்படியே உங்களை பார்க்குறாரு, யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா புதுசாக இருக்கீங்க, யார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கா. யாரா பார்த்தா தெரியல, டாக்டர் கோட் போட்டிருக்கேன், நானும் இங்கே தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, எனக்கு தெரியாமல் எப்படி வேலை செய்வீங்க? யார் நீ, இன்னைக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்தது போனதெல்லாம் 2வது பட்சம், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, முக்கியமான வேலை இருந்தா என்கிட்ட எதுக்கு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரா. ஹலோ, எனக்கு அந்த முக்கியமான வேலையும் உங்ககிட்ட தான், உங்ககிட்ட தான் பேசணும், எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதை நான் எந்திரிக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் தானே உட்காந்துருக்கீங்க, கெட்டப் கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே பேசிக்கிட்டே இருக்க. அவரும் எஞ்சி நின்ட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போட்டே எந்திரிச்சு நின்று அடுத்த செகண்டுக்கு நேராக அவர் பக்கத்தில் போய் நின்றுட்டு அப்படியே அவர் மூஞ்சிக்கிட்ட கையை நீட்டி உனக்கெல்லாம் அறிவில்லை, நீ எல்லாம் வீட்டில் சாப்பிடவே மாட்டியா, இல்லை நீ வீட்டில் சாப்பிட மாட்டியா, இல்லை எங்கேயும் சாப்பிட மாட்டியா, இல்லை எதுவுமே சாப்பிட மாட்டியா, இல்லை வேற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. இல்லை எதுவுமே சாப்பிட மாட்டியா, அப்படியே ஒரு மாத்திரை போட்டுக்குவியா அப்படின்னு கேட்க வந்தேன் அப்படின்னு கேட்க, நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, மாத்திரை போட்டால் உனக்கு என்ன அப்படிங்கிறாரு. அதான் நீ என்ன பண்ணால் எனக்கு என்ன, ஆனால் இங்கே வேலை செய்கிற எல்லாருமே சாப்பிடணும், அப்போ தான் அவங்களால வேலை செய்ய முடியும், உனக்கு என்ன டாக்டர்ன்ட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இதை எடு அது எடுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்குவேன். ஆனால் அந்த நர்ஸ் எவ்வளோ வேலை செய்யணும்,
அவங்க சாப்பிட்டா தானே தெம்பாக வேலை செய்ய முடியும். சாப்பிடக்கூட விடாமல் அப்படி எதுவும் எத்தனை பேர்த்து முன்னாடி திட்டிகிட்டு இருக்கா? அறிவில்லை. நீங்கள் பெரிய டாக்டராக இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட்டை தாண்டி பேசக்கூடாது யாரையும். அவங்க இங்கே வேலை தான் செய்கிறாங்களே தவிர அவங்களுக்கு அடிமையாக இல்லை. சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஓகேவா? ஒரு நாளைக்கு மருந்து மாத்திரை எடுத்து வைக்க மறந்துட்டா என்ன, நீ போய் எடுத்துகிட்டு கொண்டு வந்து ஊசி போட்டால் குறைஞ்சி போயிடுவியா? கை கால் நல்லா தான் இருக்கிறீங்க, காலை காட்டு கையை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டாரு. அப்போது நீங்களும் எதை டீயா? ஓ, டீ போட்டு பேசுகிறதுக்கு வந்துட்டியா? டே இங்கே பாரு, நான் இங்கேருந்து இன்டர்ன்ஷிப்பை முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே உன்னை வேலை விட்டு தூக்குறனாலையான்னு மட்டும் பாரு. என்கிட்டயே வச்சுக்கிட்டல. உனக்கு இவ்வளோ தைரியம் என்னைய டீ போட்டு கூப்பிட்ற? நீ இங்கே இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது. உன்னோட டேஸை நீ கவுண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்தில் மாட்டிருப்பாரா, அதை அப்படியே பிடிச்சி உங்கள் பக்கத்தில் இழுத்துக்கிறீங்க அவரும் உங்களை பார்க்க. நீங்களும் சி ஒன்றா போய் இழுக்கிறேன் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுறீங்க. எப்படி இருக்கு அவருக்கு? செம்ம கடுப்பு, அப்படியே டென்ஷன் ஆகுது அவருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் அவரை திட்டி முடிச்சுட்டு மேலே 3வது ஃப்ளோர் இருக்குல்ல, அங்கே போயிட்டீங்க. அங்கே போயிட்டு பார்த்தா சாரா உட்காந்துட்டுப்பா. ஏய் என்ன இங்கே உட்காந்துட்டுருக்குற, டாக்டர் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் என்ன வரலையா, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, வா உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறா. 2 பேரும் பார்த்தீங்கன்னா 3வது ஃப்ளோரில் இருக்கிற அந்த ரிசப்ஷனுக்குள்ளே. ஸோ அங்கே தான் உட்காந்துருப்பீங்க. அப்போ அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வேலை செய்வாள். அவகிட்ட, அம்மா உங்கள் டாக்டர் சீக்கிரம் வரமாட்டாரா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, சீக்கிரம் வர சொல்லுங்கள், எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணணும், நாங்கள் ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டுருக்க. வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துட்டாரு, ரவுண்ட்ஸில் இருக்கிறாரு, வந்துடுவார், ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. அப்போ நீங்களும் ஓ அப்படியா, ஓகே தேங்க்ஸ். அப்புறம் இங்கே பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இதோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா அங்கே இருக்கும், நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாரா வரியாடி அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் எனக்கு பயத்துலையெல்லாம் கலக்குது, வரவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாஷ்ரூம் போயிடுவீங்க. ஸோ பாத்ரூம் போயிட்டு டச்சப் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வெளில வரீங்க. வெளியே வந்து அப்படியே நீங்கள் உட்காந்துக்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, சார் வந்துட்டாரு, நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஐயோ எப்போ வந்தார் அப்படின்னு கேட்க, நீங்கள் போயிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வந்துட்டாரு, நீங்கள் சீக்கிரம் வந்துடுவீங்கன்னு நினச்சேன். சரி ஓகே உள்ளே போங்க, அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காரு உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்கிறா. ஓகே தேங்க்ஸுங்க. போச்சு முதல் நாளே லேட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்போ சாரா தான் முன்னாடி போகிறா. அவள் போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு, சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் அவள் கூட போகிறீங்க. இப்போ 2 பேரும் போயிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவளும் சொல்லி முடிச்சிருப்பா. நீங்களும் அப்படியே சிரிச்ச முகமா குட் மார்னிங் சார் நீ அப்படின்ட்டு திக்கி பேச அந்த பக்கம் உட்காந்துருக்குது பார்த்தீங்கன்னா டே தான். அவரோட காலை மெதுவாக அந்த டேபிளில் வச்சு லைட்டாக கிக் பண்ணுற மாதிரி பண்ண சேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி போகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்போ அவரும் அப்படியே நல்லா கால் மேலே காலை போட்டுட்டு, யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அது சார் அப்படின்னு சொல்லிட்டு சாரா பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கோம், இந்த மெடிக்கல் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம், நாங்கள் இங்கே தான் இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறோம், அதுவும் நீங்கள் இங்கே பெரிய டாக்டராமாவே, ஸோ நிறையா கேள்விப்பட்டோம், எங்களுக்கு எங்கள் கூட ஒர்க் பண்ணுறதில்ல, உங்ககிட்ட வேலை கற்றுக்கல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்கிறா. அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க சார் அப்படின்னு அவள் சொல்லுவாளா. அப்போ அப்படியே உங்களை பார்த்து அப்படியா அவ்வளோ ஹாப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அது அப்படிங்கிறீங்க. சாராவும் சொல்லுடி, ஆமான்னு சொல்லு அப்படிங்கிறா. அது ஆமாங்க சார் அப்படிங்கிறீங்க. ஓ அவ்வளோ ஹாப்பியா, மூஞ்ச பார்த்தா நிஜமாக சொல்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாரு. அது வந்து நிஜமாவே உங்ககிட்ட வேலை கற்றுக்கிறதுல ரொம்ப ஹாப்பி தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திருத்துன்னு முழிக்கிறீங்க. நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, இவன் தான் நீங்கள் தேடி வந்த டாக்டர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சாரா பார்த்தீங்கன்னா, சார் இப்போ நாங்கள் உங்கள் கூடயே இருக்கவா, இல்லை நர்ஸ் கிட்டேருந்து வேலை கற்றுக்கவா, இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, என்ன பண்ணுறதா, எனக்கு ஒரு இன்டர்ன் போதும், அதனால் உங்கள் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் இங்கே இருந்தால் போதும், மிச்சம் ஒருத்தர் அப்படின்னு சொல்ல. அப்போ சாரா டக்குன்னு, சார் நான் உங்கள் கூட இருக்கவா அப்படின்னு கேட்குறா. யா அவ்வளோ ஆசையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், உங்களை பற்றி விசாரித்தேன், நீங்கள் தான் இங்கே பெரிய டாக்டர் ஆமாவே, ஸோ உங்ககிட்டேருந்து வேலை கற்றுக்கிட்டா நானும் உங்களை மாதிரி வருவேன்ல, அதுக்கு தான் அப்படின்னு கேட்குறா. ஓ அப்படியா, ஆனால் மேலே என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காங்க,
அவங்களும் இங்கே டாக்டர் தான். ஸோ 4th ஃப்ளோரில் அவங்க தான் இன்சார்ஜு. ஸோ நீ என்ன பண்ணுறனா, நீ ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட கற்றுக்கோ, ஓகேவா? ஏன்னா அவங்களும் உன்ன மாதிரி தான். ஸோ ரொம்ப இதாக இருந்தாலும் க்யூரியாசிட்டி அதிகம், நிறையா கற்றுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து நீ கற்றுக்கிட்டா நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நான் கொஞ்சம் அடிக்கடி இந்த மாதிரி தான் உட்காந்துருப்பேன். ஸோ அதிகமாக எனக்கு வேலை இருக்காது, நீ என்கிட்ட இருந்து கற்றுக்க முடியாது. நான் சும்மா ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்துட்டுப்பேன். நீ அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியே சார் தேங்க்யூ ஓகே நான் போய் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிவாயின் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. போகாதடி, நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஓடிட்டா. அப்போது நீங்கள் நானும் போய் அவங்கக்கிட்டே கற்றுக்கட்டுமாங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. நான் தான் சொன்னேனே உனக்கு காது கேட்கலையா? சரி ஓகே இரு, தூரத்துலேருந்து சொன்னங்காட்டிக்கு உனக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பக்கத்தில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேரை விட்டு எந்திரிச்சு அப்படியே மெதுவாக உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்க. அப்போது உங்களோட கழுத்தில் அந்த ஸ்டெத்தஸ்கோப் இருக்குது. இன்னும் முழுசாக டாக்டரே ஆகலை, அதுக்குள்ளே ஃபுல் கெட்டப்பில் வந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை பிடிச்சா அவரை பக்கத்தில் இழுத்தீங்களோ அதே மாதிரி அவரும் உங்களை பிடிச்சி அவர் பக்கத்தில் இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே பயந்து போயிட்டு அவரை அண்ணாந்து பார்க்க, நான் சொன்னது உனக்கு அப்போ கேட்கலன்னா பரவாயில்ல, இப்போ தெளிவாக கேட்டுக்கோ. எனக்கு ஒரு இன்டர்ன் போதும்னு சொன்னேன். சாரா தான் அவள் பேர், அவள் அங்கே போயிட்டா. அப்புறம் நீ ஒருத்தி தான் நீங்கள் இருக்க. ஸோ நீ என்கிட்ட தான் இன்டர்னாக இருக்க போகிற அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட தான் எதுவும் கற்றுக்க முடியாதுன்னு சொன்னீங்கள அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது யார் சொன்னா? என்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இல்லை உனக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறாரு. அது நீங்கள் பழி வாங்குறீங்க தானே அப்படின்னு கேட்க, அப்படி கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் தள்ளி நில்லு, உன்னை போய் இழுப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. நீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, அழுகையாக வருது. ஆனால் வாய் பேசுனதுக்கு அனுபவிச்சு தானே ஆகணும். அப்படியே நீங்கள் நின்று அவரையும் முறைச்சி பார்த்துட்ருக்க. ஆமாம், நீங்கள் இன்டர்ன்ஷிப்காக தானே வந்திருக்கா, இல்லைங்க ஏதாவது ஃபேஷன் ஷோ நடத்துகிறாங்களா? என்ன செப்பல் இது அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பார்த்தா ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கீங்க. இது ஹாஸ்பிட்டல், ஒன்றும் இங்கே ரேம்ப் வாக் நடத்தலை, ஓகேவா? இந்த மாதிரி செப்பல் போட்டு நீ ரெட் கார்பெட்டில் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு கடுப்பாகுது. நாளையிலேருந்து மாற்றிக்கிறேன் சார் அப்படிங்கிறீங்க. ஓகே ஒரு நிமிஷம் சார். ஆமாம் என்னது வாயில் ஃபுல்லாக ரெட்டு கலரில் இருக்கு, வெத்தலை போட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றும் வெத்தலைலாம் போட மாட்டேன், எனக்கு அது பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு கேட்க, ஓ புகையில போடுற பழக்கம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்ல, சார் இப்போ எதுக்கு இது மாதிரி பேசுகிறீங்க? நான் வெத்தலையும் போடல, புகையிலையும் போடல, நான் எதுவுமே போடலை அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன வாய் இவ்வளோ சிகப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அது லிப்ஸ்டிக்கு அப்படிங்களா? ஓ இங்கே நீ டாக்டர் வேலை பார்க்கறதுக்கு வந்தியா, கற்றுக்கிறதுக்கு வந்தியா, இல்லை இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு யாரையாவது மயக்கத்துக்கு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார், உங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஓ கிராஸ் பண்ணுறேனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? பரவாயில்ல, வாங்கிட்டு தானே, கிராஸ் பண்ணால் தப்பே கிடையாது, நீ பண்ணல கிராஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் நியாயத்தை தானே கேட்டேன், உங்களை மாதிரி பர்சனல் விஷயத்துக்குள்ள நான் வரல அப்படின்னு நீங்கள் சொல்ல, நான் வருவேன், நீ வரலன்னு எனக்கு என்ன, நான் வருவேன். சரி என்னது இவ்வளோ பவுடரு, அப்படியே கண்ணுக்குள்ளே மையை அள்ளி கொட்டிட்டு வந்திருப்ப போல். போயிட்டு நல்லா மூஞ்சி கழுவிட்டு வாய் தேய்ச்சி கழுவிட்டு செப்பலை போய் மாற்றிட்டு அப்புறம் உள்ளவா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கும் என்ன சம்மந்தம்? நான் இதெல்லாம் போட்டிருக்கனால இங்கே யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்க, என்ன பிரச்சனையா? குழந்தைங்கெல்லாம் வருவாங்க, பேஷண்ட்டெல்லாம் வருவாங்க, அவங்களே உடம்புக்கு முடியாமல் வருவாங்க, நீ அவங்க முன்னாடி போய் இப்படி நின்ட்டு பாரு எவ்வளோ கண்ணுக்கு மை கட்டி வச்சுருக்கா, திடீர்னு ஒரு பேஷண்ட்டுக்கு நீ காலுக்கு கட்டு போடுறன்னு வைய புண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே உனக்கு வேர்த்து கொட்டுது. அப்போ உன்னோட கண்ணில் இருக்கிற மையம், உன்னோட உடம்புல இருக்கிற அந்த மூஞ்சில் இருக்கிற பவுடர் எல்லாமே வந்துட்டு வேர்வேல அந்த புண்ணில் பட்டுச்சுன்னா அவங்களுக்கு செப்டிக் ஆகி கால் உடஞ்சி போயிடாது, கால் அழுகி போயிடாது, கால் எடுக்கிற மாதிரி ஆகிடாது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு நான் வேணும்னே தான் பண்ணுறாருன்னு தெரியுது, ஆனால் என்ன பண்ண முடியும், எதுவும் சொல்லவே முடியல. சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாஷ்ரூமில் போயிட்டு மூஞ்சி தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்கிறீங்க. செம்ம கடுப்பாகுது. அப்படியே மூஞ்சில் தண்ணியை சலக்குன்னு ஊற்றிட்டு அப்படியே கண்ணாடியில் பார்க்குறீங்க. கண்ணாடியில் பார்க்கும்போது அவர் அங்கே நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக சிரிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ டென்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கையை மடக்கி அந்த கண்ணாடியிலே குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை ஓங்கிட்டு போக டக்குன்னு சாரா வந்துடுவா. வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. சொல்லுடி அப்படிங்கிறீங்களா? எனக்கு அந்த மீரா இருக்காங்கல்ல
அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, ரொம்ப கைண்டாக பேசுகிறாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா. சரி, இவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரா? ஆ, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறா. ஆ, ஓகே ஓகே, நல்லா தான் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், ஏன் மூஞ்சல கழுவிட்டு இருக்கிற? நான் தான் இருந்துச்சு, இப்போ தானே மேக்கப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுவா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதான் மூஞ்சி கழுவிட்டா. சரி ஓகே, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. அவளும் பார்த்தீங்கன்னா, என்னாச்சு அவளுக்கு? ம், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. ஸோ இப்போது நீங்கள் தான் நேராக பார்த்தீங்கன்னா டேக்கிட்டே போகிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, ம், என்ன முடிஞ்சு போல, எப்பா பார்க்கவே முடியல, அப்போ எல்லாமே மேக்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஹலோ, இங்கே நான் இன்டர்ன்ஷிப்காக மட்டும் தான் வந்தேன், நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதீங்க, என்ன வேலையோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. ஆமாம், சரி ஓகே, வேலை மட்டும் கொடுக்குறேன், எதுக்கு தேவையில்லாத வேலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த நர்ஸ் இருப்பாங்கள்ல பூஜா, அவங்கள வர சொல்லு அப்படிங்கிறாரு. நான் போய் கூப்பிடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நீ தான் போய் கூப்பிடணும், உனக்கு அதானே இப்போ நான் சொன்னேன், சீக்கிரம் போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. அப்போ நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் போகலான்னு பார்க்க, லிஃப்ட் வேலை செய்யாது அப்படிங்கிறாரு. ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க, நல்ல வேலை சொன்னால் இல்லைன்னா போய் பாதியில் சிக்கியிருப்போன்னு சொல்லிட்டு தேங்க்யூ வேறு சொல்லிட்டு இங்கேருந்து நீங்கள் மேலே போகிறீங்க. 7th ஃப்ளோரில் பூஜா இருப்பா, அங்கே போயிட்டு அவளை கூட்டிகிட்டு திரும்ப ரிட்டன் கீழே வரீங்க. அப்படி கீழே வரும்போது, ஆமாம் நம்ம ஏன் இந்த ஸ்டெப்பில் நடந்து வரோம், வாங்க நம்ம லிஃப்ட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிடுறா. இல்லை லிஃப்ட் வேலை செய்யாதான், அதனால தான், நமக்கு எதுக்கு வம்பு, பாதியில் போய் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா வம்பா போய்டும்ல, நம்ம ஸ்டெப்லேயே போய்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல. எங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற லிஃப்ட்டு எமர்ஜென்சிக்காக, டாக்டர்ஸு பேஷண்ட்டுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது போயிட்டு வேலை செய்யாமல் போகுமா, என்னங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ உங்களுக்குன்னா செம்ம கோவம் வந்துடுச்சு. அப்படின்னா வேணுக்குனே பண்ணியிருக்கான், வேணுக்குனே போய் சொல்லியிருக்கான், இவனை நான் சும்மாவே விட மாட்டேன், இருந்துட்டு போட்டோம், சீனியர் டாக்டர்னா என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லிஃப்ட்டில் அவள் கூட வரீங்க. அவள் கூட வந்ததுமே கரெக்டாக டேக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஓகே, நீ வெளில போ அப்படிங்கிறாரு. அப்படிங்களா, என்ன வெளில போன்னு சொன்னேன் கேட்கலையா அப்படிங்கிறாரு. கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, செம்ம கோவத்தில் இருக்கிறீங்க, அசிங்கப்படுத்திகிட்டே இருக்காரு, அதுவும் அந்த நர்ஸ் முன்னாடி வேற. இப்போது அப்படியே தான் ஒரு 10 நிமிஷம் ஆகுது, அந்த பொண்ணு மறுபடியும் வெளியே போயிடுறா. எதுக்கு என்ன வெளில போக சொன்னா, சி எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, பேசாமல் வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் வேறு டாக்டர்கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்துருக்கலாம், தேவையில்லாமல் இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்க. அப்போட்டே பார்த்தீங்கன்னா வயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக, அப்படியே கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக நீங்களும் கூட போகிறீங்க. அப்போ போகும்போது, ஆமாம் உனக்கு எப்படி எல்லா வேலையும் கொஞ்சமாக தெரியுமா பேசிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் தெரியும் சார், நான் ஒழுங்காக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்படியா, இந்த கட்டு போடுறது, காயத்தை பார்க்குறது, அதுக்கப்புறம் காயெல்லாம் இருக்குல்ல அது இதுன்னு சொல்லிட்டு கேட்க, தெரியும் சார் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா. ஏன்னா மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு பேஷண்ட்லாம் வருவாங்கள்ல, அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த வார்த்தையை சொன்னதும் தான் சொன்னீங்க, அந்த அன்னைக்கு அவரோட டியூட்டி முடிஞ்சு போக வரைக்கும் உங்களை வேலைன்னா வேலை வெளுத்து வாங்கியிருப்பார். என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி தான் அவ்வளோ கூட்டம் போல் அந்த ஹாஸ்பிட்டலில், அத்தனை கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா ஊசி எடுத்து கொடுக்கறது, மருந்து எடுத்து கொடுக்கறது, ஊசி போட சொன்னால் போடுறதுன்னு சொல்லிட்டு கை வலியே வந்திருக்கு உங்களுக்கு. அப்படியே கையை பிடிச்சிட்டு நிற்க, என்ன நீங்கள் டாக்டர், உங்களுக்கெல்லாம் கை வலிக்கக்கூடாது, போயிட்டு கட்டு போடு, அங்கே பாரு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்களும் அங்கே ஓடி இங்கே ஓடின்னு சொல்லிட்டு ரொம்பவே டயர்ட் ஆகிட்டீங்க. ஆனால் இந்த பக்கம் சாரா பார்த்தீங்கன்னா மீரா கூட நல்லா ஜெல் ஆகிட்டா, அவளும் வந்துட்டு நல்லா ஜாலி டைப் போலையா. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் நல்லா நாயும் பேசிட்டு பேஷண்ட்டை பார்த்துட்டு ஜாலியாக இருக்குது அவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, உங்களால் சுத்தமாக முடியல, மூச்சு விட கூட நேரம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக அந்த ஷிஃப்ட்டு முடிஞ்சு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா சாரா வந்துட்டு, ஏய் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையாடிட்டு இருக்கிறா. உங்களுக்கு கண்ணெல்லாம் மயன்னு இருக்குது, எங்கே சத்தம் மட்டும் கேட்குது, அது தூரத்தில் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. ஏய் இங்கே இருக்கண்டி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அப்புறமா தான் நீங்கள் அவளை பார்த்துட்டு, இங்கே தான் இருக்கியா, ஏப்பா சாமி என்னடி நீ மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, ஆனால் நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குது உங்களுக்கு பேசுகிறதுக்கே. என்னடி வேலை ஜாஸ்தியாக என்ன, ஆனால் எனக்கு வேலையே இல்லை தெரியுமா, இன்றைக்கி செம்ம ஜாலியாக போச்சு. அந்த டாக்டர் இருக்காங்கள்ல மீரா,
எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. எப்படி சொல்கிறது, என்னை தங்கச்சி மாதிரி பார்க்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆஹா, ஆனால் இங்கே ஒருத்தனுக்கு நான் எதிரி ஆயிட்டேன். எல்லாம் என் நாசமாக போன வாயால் வந்த பிரச்சனை. எவனோ எவ்வளோ திட்டிட்டு போகிறான். நமக்கு என்னென்னு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கணும். எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த 10 வயசு ஒரு குட்டி பையன் இருப்பான் இல்லையா, அவன் அந்த மரத்துக்கிட்ட தான் உட்காந்துருக்கான். நீங்களும் பைக்கில் வந்திருப்பீங்க ஸ்கூட்டியில். ஸோ அங்கே தான் நிறுத்தி இருந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் ஸ்கூட்டி எடுக்கும்போது அவனும் அந்த பக்கம் தான் உட்காந்துட்டு இருக்கிறான். ஏய் குட்டி பையா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போக சாரா கேட்குறா, யார்கிட்டடி பேசுகிற அப்படின்னு. அதுவா, அது அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு பையன் உட்காந்துருக்கான் பார்த்தியா, அவனுக்கு தான் பாய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுனால அவள் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அந்த கேட்டை க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கை காலெலாம் வலிக்குது, அடிச்சு போட்ட மாதிரி கிடக்குறீங்க. சாரா பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் ஹாப்பியாக ஜாலியாக படுத்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. அவள் கரெக்டாக அவளோட வீட்டிலேருந்து வரா. ஸோ அவள் தான் ஸ்கூட்டியில் வருவா. உங்கள் வீட்டுக்கு வந்ததுமே நீங்களும் ரெடி ஆகிட்டு அவள் கூட ஸ்கூட்டியில் கிளம்புறீங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா அவள் ஓட்டுவா, ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுவீங்க. ஸோ வண்டியை உள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டு சாரா பார்த்தீங்கன்னா அவளோட வேலைக்கு போயிடுறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேகெல்லாம் எடுத்துகிட்டு போச்சு நேற்றே கிளம்புறப்ப என்ன சொல்லிட்டு போனான், சீக்கிரமாக வரணும் எனக்கு முன்னேன்னு. இந்த வண்டி வேறு நேற்று அவன் தான் போன மாதிரி இருந்துச்சு. ஒரு வேலை இவன் வண்டியா வந்துட்டானா, போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தளத்தறிக்க ஓடிட்டு இருக்கிறீங்க. ஃபைனலாக 3rd ஃப்ளோர் போனதுமே அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே கால் மேலே காலை போட்டு அப்படியே கதவே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் கதவை திறந்ததுமே வாங்க மேடம், ஸோ ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க போல் அப்படின்னு கேட்குறாரு. சார் சாரி, நாளையிலேருந்து நேரமாக வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உங்ககிட்ட வருவார். நீங்கள் அப்படியே அவர் பார்த்து பயந்து போய் நிற்க, அவர் உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு உங்கள் தலையை எப்படி தொட்டு பார்த்து, ஆமாம் என்ன இது மண்டை அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து ஃப்ரீ ஹேர் அப்படின்னு சொல்வீங்களா, இல்லை அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிறீங்க, இல்லை உனக்கு அறிவு இருக்கா, நீ கரெக்டாக சாப்பாடு தான் சாப்பிடுவியா, நீ ஒழுங்காக சாப்பிடுவியா, அப்படியா நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ அதை அப்படியே திருப்பி கேட்க, எதுக்கு சார் இப்போ இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கா, ஏண்டி இப்படி மண்டையை விரித்து போட்டுட்டு வந்து நிற்கிறியே ஹாஸ்பிட்டலில், நீ ஸ்டிச் பண்ணும்போது உன்னோட முடி எதனாவது கொட்டி அது அவங்களோட தோலில் ஒட்டி அப்புறம் நீ அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி கடைசியில் அவங்களுக்கு எதனா செப்டிக் ஆகி அப்படிங்க. சார் ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் இழுத்து கொண்டை போட்டுக்கிறீங்க. ஸோ நீ கொண்டை போட்டதுக்கப்புறமா அவர் பார்த்தீங்கன்னா தட்ஸ் குட், தட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வா அப்படிங்கிறாரு. போச்சு, இன்றைக்கி எத்தனை வேலை சொல்ல போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லோரும் ஃப்ரீ ஹேரு அப்படி இப்படின்னு தான் ஜாலியாக நல்லா எப்படி சொல்ல ஸ்டைலிஷாக இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் பாத்ரூம் செப்பல் மாதிரி ஒரு செப்பலும், மூஞ்சிலெல்லாம் கொஞ்சம் கூட மேக்கப் இல்லை, வாயில் லிப்ஸ்டிக் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் ஒரு கொண்டை. அங்கே வேலை பார்க்குற ஆயம்மா கூட அழகாக இருக்காங்க, அவ்வளோ நீட்டாக ரெடியாகி வந்திருக்காங்க. நீங்கள் மட்டும் தான் பிச்சைக்காரியாட்டு வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக இருக்குது. என்ன பண்ணி தொலைக்கிறது, எல்லாம் இவன்கிட்ட இருக்கிறதுனால தான். ஓ கடவுளே, சீக்கிரமாக இந்த இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு நான் ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போகிறீங்க. இப்போது இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 வீக் ஆகிருக்கும். உங்களனா வேலை வெளுத்து வாங்கிடுறாரு. உங்களுக்கு கை கால் எல்லாம் ரத்தம் கட்டிக்கும். வீட்டில் வந்த உடனே அம்மா சுடு தண்ணியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, இந்த குழி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் குளிச்சாதான் தூக்கமே வரும், அந்தளவுக்கு வேலை வச்சுருவாரு. மேலே ஓடுறது கீழே ஓடி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நீங்கள் மேலே போக அவர் பார்த்தீங்கன்னா என்ன மண்டது அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றும் விரிச்சு போட்டு வரல, ஜடை பின்னி இருக்கான்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஜடை பின்னி இருக்கிற சரி, என்னது முன்னாடி பாதி மூடி ஸ்டைலா, அப்புறம் என்ன இங்கே பாதி அங்கே பாதி பின்னிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் கொஞ்சம் ஸ்டைலிஷாக பின்னி இருந்திருப்பீங்க. இதையெல்லாம் பார்த்தா டாக்டர் வேலைக்கு வந்த மாதிரி தெரியல, ஏதோ ஃபேஷன் ஷோக்கு வந்த மாதிரி இருக்குது. ஏன் கூட இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிம்பாரு. ஏன் நான் பின்னி தானே போட்டு வந்தேன், இப்போ கூட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் கூட சொல்ல முடியாது. முதல்ல எனக்கு நீ தான் பெரிய பிரச்சனை, அதனால் ஒழுங்காக அதெல்லாம் பிரிச்சுட்டு கொண்டை போட்டுட்டு வர, எப்படி கொண்டை போட்டு வர போ அப்படின்னு அனுப்பிவிட்டுறாரு. நீங்கள் நான் அப்படியே பாத்ரூம் போய் நின்றுக்கிட்டு செம்ம டென்ஷனில் எல்லாத்தையும் முடி பிடிச்சி வெறி பிடிச்ச மாதிரி பிச்சு இழுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ முன்னாடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பிரைட் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்து பின்னி அதுக்கப்புறம் அதை எங்கெங்கே பின்னி வச்சுருப்பீங்க. இப்போ எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டு பேய்க்குட்டியாக நின்றுக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு மீரா வந்து வாஷ்ரூம் போகிறதுக்காக வந்திருப்பா. விற்கணும் உங்களை பார்த்து கத்திடுறா. அவள் கத்ததை பார்த்து நீங்கள் கத்தி, பின்னாடி வந்துட்டு இருக்க சாராவும் சேர்ந்து கத்தின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்திட்டு கடந்திருப்பீங்க. அப்புறம் தான் வந்துட்டு ஆமாம் என்னாச்சு, ஏன் இப்போ நிற்கிறேன்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா.
அது ஒன்றும் இல்லை, தலை பிக்குது, பெயின் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், அதான் சொரிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்து கொண்டை போட்டுட்டு போயிடுறீங்க. இவளுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி கொண்டை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாராக்கும் புரியல. நீங்கள் அவகிட்டையும் சொல்லவே இல்லை, ஏன்னா கீழே எப்படி பேசிட்டு வந்திருப்பீங்க ஃபஸ்ட் நாள் வந்தப்போ, அதெல்லாம் நீங்கள் அவகிட்ட சொல்லவே இல்லையா? அதனால சொன்னால் இவன் நம்மளை பார்த்து சிரிப்பான்னு சொல்லிட்டு எதையுமே சொல்கிறதில்ல. இப்போது நீங்கள் அப்படியே எல்லாம் கொண்டை போட்டுட்டு இருக்கும்போது திரும்ப அந்த மைக்கில் சத்தம் கேட்குது. இவர் தான் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பூஜா பொண்ணு தான் காய்ச்சி மூச்சுன்னு கத்தி திட்டிகிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் ஆரம்பிச்சிட்டான். இவனா இல்லை இல்லை, இவளுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் நமக்கு அந்த மாதிரி அசிங்கமாச்சு. இன்னும் நம்மளை வச்சு செஞ்சுட்ருக்கான். இதுக்கு மேலே வாயை தரக்கூடாது. நீ யாரையும் என்னமோ பேசிக்கிறா சாமி, என்ன ஆளை விடுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறீங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்லாம் போயிட்டு மேலே போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு சாப்பாட்டு கையோடு தான் நிற்கிறா. ஸோ சாப்பிட்லான்னு போயிருப்பா போல். அதுக்குள்ளே இவர் அந்த மருந்துக்கான இந்த மருந்துக்கான ஒழுங்காக எடுத்து வைக்க மாட்டிங்களா, எத்தனை தடவை சொல்கிறதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பாட்டு கையோடய போய் கையை கழுவிட்டு சாப்பிட்டே முடிக்கல, கையை கழுவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கா. இப்போது உங்களுக்கு நான் கோவம் வருது, அதனால் எதுவும் சொல்ல முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டே அப்படி தான் போகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிருப்பீங்க. சாப்பிடக்கூட இல்லை, செம பசி வேறு. அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்து விட்டுறாங்க, இந்த போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, அங்கெல்லாம் போய் சாப்பிட முடியாது, அங்கே ஆல்ரெடி வேலை செய்கிறவங்களும் திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க, நான் அங்கே போய் சாப்பிட்றது அப்படின்னு கேட்க. ஏய், அவங்க அங்கே வேலை செய்கிறவங்க அவங்க வேலையை பண்ணலன்னா திட்டுவாங்க, நீ இன்டர்ன் தானே, உனக்கு என்ன பிரச்சனை, நீ முதல்ல போய் சாப்பிடலன்னா நீ மயங்கி விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து விட நீங்களும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்திருப்பீங்க. வந்து பார்த்தா டெய்னும் வரல. அப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிடுவாங்களே கேன்டீன், அங்கே கொண்டு போயிட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட்ருக்க. கரெக்டாக டே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் சொல்லி தான் மைக்கில் கத்திட்டுருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கத்தி கத்தி திட்டிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அதுக்கு மேலே அந்த இடத்துல இருக்கவே முடியல. சாப்பாடு அப்படியே அங்கேயே வச்சுட்டு நீங்கள் கையை கூட கழுவலை, அப்படியே மேலே போகிறீங்க. ஸோ மேலே போனதும் டே பார்த்தீங்கன்னா எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து அது வந்து ஒன்றும் இல்லை, கீழே தான் இருந்தேன், சொல்லுங்கள், தண்ணி குடிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பின்னாடி வச்சு மறைச்சிக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா கையை பார்த்துருப்பாரு. சரி ஆமாம், வந்தா ஒரு வேலை ரூபடியோ பண்ண தெரியாதா? நேற்று உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் அப்படின்னு கேட்க இப்போ தான் யோசிச்சு பார்க்குறீங்க. என்னன்னா அந்த வார்டில் இருந்த ஒரு பெரியவருக்கு காலில் வந்துட்டு கட்டு போட்டு வந்திருப்பாரு, தீக்காயம் ஆகிட்டுருக்குமா. ஸோ அதை காலையில் நேரமாக வந்து அதை பிரிச்சுட்டு அடுத்து மறுபடியும் வேறு கட்டு போட்டுடணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி கொந்தி போயிடும், புரியுதா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்களும் சரி சரி மண்டையாட்டிருப்பீங்க. திருப்ப கூட கேட்டிருப்பாரு, உன்னால் நேரமாக வர முடியுமா இல்லை நானே வந்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்க. இல்லை சார் நானே வந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்ததும் லேட்டு, இல்லை வந்து லேட்டாக வந்தது இல்லாமல் மறந்து இருப்பீங்களா. இவரும் பார்த்தீங்கன்னா அதுதான் போய் பார்த்துருப்பாரு, கட்டு போட்டாலான்னு சொல்லி போய் பார்த்தா கட்டே போடல. அவரோட காலிலேருந்து ஒரு மாதிரி இந்த சீக்கட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கும்ல தனித்தனியாக, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அது ஒரு மாதிரி அவருக்கு வலி அதிகமாகிட்டே இருக்கா. இவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் கற்றுன்னு கத்திருக்காரு. சார் நான் போய் நானே போட்டு விட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்க நீ வர வரைக்கும் காத்துட்ருப்பாங்கன்னு நினச்சிட்டியா? நானே பண்ணிட்டேன். என்ன உனக்கு அவ்வளோ அசால்ட்டு? உனக்கு இங்கே டாக்டராக ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லை இல்லையா? இன்டர்ன்ஷிப் தானே பண்ணுற, அது கூட ஒழுங்காக பண்ண முடியாதா? உனக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் உனக்கான மார்க்கும் கிடைக்கும், புரியுதுல்ல? எங்கே புரிய போகுது? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படி மேக்கப் பண்ணணும், எப்படி ரேம்ப் வாக் நடக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி மினிக்கிட்டு தெரியணும், இது மட்டும் தானே தெரியும் அப்படின்னு பேசுகிறாரு. உங்களுக்கு நான் அழுகையாக வருது. எது வேணால் பேசலாம், பட் இது மாதிரி பேசினா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சாரி சொல்கிறேன்ல சார் அப்படிங்கிறீங்க. நீ சாரி சொன்னால் அவங்களுக்கு வலி சரியாக போயிடுமா? காலையிலேருந்து ஒரு நர்ஸ் கூட அந்த பக்கம் போகலை, நீ அதை கூட கவனிக்கலை. நீ வர முடியாதுன்னு சொல்லியிருந்தீன்னா நான் பூஜாவை நேரமாக வர சொல்லியிருப்பேன். அவள் ஒரு நாள் இந்த மாதிரியெல்லாம் அசால்ட்டாகவே இருக்க மாட்டா. நீ எல்லாம் டாக்டராகி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு நான் அழுகையாக இருக்குது, செம்மையாக அழுதுகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. இப்படியே தான் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ நீங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்கள்ல, டாக்டர்ஸ் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அங்கே அப்படியே போய் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி பேஷண்ட் அந்தளவுக்கு இல்லை, ரவுண்ட்ஸு சொன்ன வேலைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே அமைதியாக போய் உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்குது. நல்லா டாக்டராக என்ன பண்ண போகிறேன்னா, அப்போ நான் நிஜமாகவே அசால்ட்டாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூஜா பொண்ணு இருக்கால, அவள் தான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. சொல்லுங்கள் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அப்படி கண்ணை தொடச்சிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. என்ன கவரில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க, கவரில் ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. நான் எதுவும் ஆர்டர் பண்ணவே இல்லையே, சாராக்கு இது பண்ணாலும் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை சார் தான் கொடுக்க சொன்னார், இந்தாங்க
சாப்பிடுங்க, சாப்பிட்டு கீழே வர சொன்னார் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இப்போ வரேன் அப்படிம்பீங்களா? சாப்பிட்டுட்டு தான் கீழே வர சொன்னார், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறா. என்ன திடீர்னு எதுக்கு? நான் அவர்கிட்ட எதுவும் கேட்கவே இல்லையே, எதுக்கு வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவளை பார்த்தீங்கன்னா, எதுக்கா? நீங்கள் மார்னிங் ஒழுங்காக சாப்பிட்லல்ல, சாப்பிட உங்களை கூப்பிட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் சாப்பிட்ருந்தது தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் நீங்கள் மறுபடியும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு, இல்லை எனக்கு வேணாம் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஆமாம் உன்னை அன்றைக்கி திட்டினாருல்ல, உனக்கு கோவமே வரலையா, அப்படி பேசினாருல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவளை பார்த்தீங்கன்னா, இது நீ வந்த அன்னைக்கா? அது நான் டெய்லி வாங்குறது தான். அவர் சொல்கிற வேலையை நான் ஒழுங்காக பண்ணி வைக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த அன்றைக்கி பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் வந்தாங்க. ரொம்ப ஃபீவர் ஒரு கட்டத்துக்கு அதிகமாகிடுச்சுன்னா மயங்கிடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது கூட பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால தான் கத்துனாரு. விடு, அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி நான் திட்டுவாங்க நாளைக்கெல்லாம் இப்படி தான் நல்லா அறுசுவை உணவாக எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன, நான் நல்லா சாப்பிட்டு தான் வேலை செஞ்சேன். அவர் என்கிட்ட சாரி கூட சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி நீ சாப்பிட்டது எனக்கு தெரியல, ஆனால் ஒரு பதட்டத்தில் அப்படி பேசிட்டேன், சாரின்னு சொல்லிட்டு தான் அதை கொடுத்தாரு. மேபி அவர் கோபம் பேசலாம், திட்டலாம், என்ன வேணால் பேசலாம், ஆனால் எல்லாத்து மேலேயும் கேர் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிற அவளையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்னவோ தெரியல, ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டுருக்குறீங்க. அப்போ சாராவும், ஹே என்னது சாப்பாடா குடு நானும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்குறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு. எது அவரா? திட்டுறாருன்னு சொன்னேன், என்ன இதெல்லாம் புதுசா அப்படின்னு கேட்க, ஹலோ திட்டுற எல்லாத்துக்கும் சோறு வாங்கி கொடுக்குறாராமா, எனக்கு மட்டும் ஒன்று தனியாக ஸ்பெஷலாலாம் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவளும், அப்படியா, நான் கூட ஏதோ சீனியர் டாக்டருக்கு மேலே க்ரஷ் வந்துருச்சோன்னு நினச்சேன், சரி விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட்டு போயிடுறா. இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். அதனால அந்த மேலே ரூஃப் டாப் இருக்கும்ல, அங்கே போய் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்ருப்பீங்க எப்பயுமே. இன்றைக்கும் அப்படி தான் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைடு ஒரு குட்டி பையன், அந்த 10 வயசு பையன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு நின்றுட்டுருக்குறான். அவனை பார்த்துட்டு, ஓய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் சும்மா காற்று வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். காற்று வாங்கலான்னா, அது சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் பார்த்தீங்கன்னா அவனோட பேர் சொல்ல, கொஞ்ச நேரம் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. இப்படியே தான் ஒரு 2-3 டேஸ் போகுது. இப்போ அடிக்கடி அவனை மீட் பண்ணுவீங்க. அவன் பார்த்தீங்கன்னா எப்போத்தாலும் தனியாக எங்காவது போய் உட்காந்துருப்பானா, அவன் எப்படி உங்கள் கண்ணுக்கு சிக்கிடுவான். அவனை பார்த்தா ஒரே ஓட்ட குடுக்குன்னு ஓடி போயிட்டு அவன் கூட பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது, அக்கா எனக்கு நீ நாளைக்கு வரும்போது எனக்கு சாக்லேட் வேணும்னு தெரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வாங்கிட்டு வந்து தரேனே, மறக்க மாட்டேன், நீ இதே இடத்துல வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போது டே பார்த்தீங்கன்னா வயனங்க அப்படின்னு சொல்லி பூஜா கிட்ட கேட்க, அவள் தெரில சார் நான் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வரா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கடி உட்காந்துட்ருக்க, வயன் சார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல, பூச்சி நான் மாட்டினேன், அந்த கிறுக்கு பிடிச்சவன் வேறு என்னை திட்டுவா, நான் போயிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு மேலே ஓடி வருவீங்க. மேலே ஓடி வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி கேஸ் போல். ஸோ அவர் வந்துட்டு வயன் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ நேரம் வேலை செய்கிறாரு. எல்லோரும் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு கேட்குறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டுருக்குறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஆப்ரேஷனே முடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அவர் பார்க்கும்போது புதுசாக இருக்கும். அவர் அப்போ தான் வந்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு வேலை முடிச்சுட்டு வருவார். திடீர்னு ஒரு பேஷண்ட்டு கை உடஞ்சி கால் உடஞ்சின்னு வந்தால் பாட்டில் அங்கேயே வச்சுட்டு போயிடுவார். சாப்பிட்லான்னு ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்க வாமிட் எடுக்கிறாங்க என்னன்னு தெரியலன்னு சொன்னால் அதையும் போய் பார்த்துட்டு வருவார். ஸோ இந்த மாதிரி தான் அவர் ரொம்பவே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கும் பிடிக்குது. அதுவும் இல்லாமல் என்னதான் கோவமாக பேசினாலும் திரும்ப காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாருல்ல அவரே போயிட்டு, அந்த மிஸ்டேக்குக்கு சாரியும் கேட்டுருவார். அதனால கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்க, நீங்களும் அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க. நாள் போக போக பார்த்தீங்கன்னா நீங்களும் டேக்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசவும் அவரும் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருவார். அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் வீக் ஆஃபா நீங்கள் வீட்டில் இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஃபோன் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. யார்டா அது, ஒரு நாள் நிம்மதியாக தூங்க விடுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி காதில் வைக்க, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. யார் அப்படின்னு கேட்பீங்களா? நான் டாக்டர் டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, சார் சொல்லுங்கள் சார், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா, ஏதாவது எமர்ஜென்சி கேஸா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் சிரிச்சிட்டே, அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி நீ ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறாரு. ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, வேலைக்குதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறீங்களா? என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு கேட்குறாரு.
ஏன்னா நான் பிஸியாக தூங்க போகிறேன் சார், ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்ல, ஓ சரி ஓகே நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாரு. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வரல. திருப்பி நீங்களே கால் பண்ணி, ஹலோ எதுக்கு கூப்பிட்டீங்க, எதுக்கு ஃப்ரீயான்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்க, அட நீ தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுவாரா. இல்லை சார் எனக்கு தூக்கம் போயிடுச்சு, சொல்லுங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, இங்கே வரைக்கும் வர முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்க, ஹா எல்லா கேள்வியும் இங்கே கேட்காத, நீ வா நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுருவாரு. நீங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா டீ வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாரு. வழக்கம் போல் பைக் வச்சு தான் நிற்கா. உங்ககிட்ட தான் கார் இருக்குல்ல சார், எதுக்கு சார் பைக்கில் வந்தீங்க அப்படின்னு கேட்க, உன்னை பிக்கப் பண்ணிட்டு போக ஈஸியாக இருக்கும்ல அதுக்கு தான், சரி ஏறி உட்காருன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லாங் டிரைவ் எங்கேயும் கூப்பிட்டு போகிறாரு. ஐயோ எங்கே போயிட்டே இருக்கிறீங்க, எங்கள் அம்மா கிட்ட வேறு சொல்லு எனக்கு கடத்திட்டு இது போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, உன்னை கடத்திட்டு போய் நான் ஊறுகாயாக போட முடியும், நீ அது கூட யூஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணுறாரு. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு ஓரத்தில் நிறுத்திட்டு இறங்கு அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே இறங்கி நின்றுட்டு, என்ன இங்கேருந்து தள்ளி விட போகிறீங்களா அப்படின்னு கேட்க, தள்ளி விட்டா நானும் தானே குதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா. நீங்களே தள்ளி விட்டுட்டு நீங்களே காப்பாற்றுவீங்களா, அப்புறம் எதுக்கு என்ன தள்ளி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் நீங்கள் குழப்பிட்டே கேள்வி கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, எதுக்கு சார் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிற, எதுக்கு தந்தடவை ஒயின் ஒயின் சொல்லிட்டு இருக்கிறீங்க, என் பேர் ஒயின் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவரும் டக்குன்னு முட்டி போட்டு அப்படியே ஒரு ஃப்ளவர் எடுத்து உங்கள் கையில் கொடுக்க உங்களுக்கு பக்குனுக்குது. என்ன பண்ணுறீங்க, ஏதாவது கேமரா வச்சுருக்கீங்களா, ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, எனக்கு நிஜமாகவே ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் நான் ப்ரப்போஸ் பண்ணணுன்னு நினச்சேன், உனக்கு பிடிச்சா வாங்கிக்கோ, பிடிக்கலனாலும் வாங்கிக்கோ, நீ லவ் பண்ணலன்னா பரவாயில்ல, ரிஜெக்ட் மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நிற்க, உங்களுக்கு தான் அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம்ல. ஸோ அவரோட கேரக்டர் ஆகட்டும், அவர் பண்ணுறது எல்லாமே உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால் நீங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்க. இப்போ என்ன நீ சிரிச்சுட்டு வாங்குற, உனக்கு ஓகேவா இல்லை ரிஜெக்ட் பண்ண வேணான்னு சொன்னங்காட்டிக்கு இதை வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இப்படி கேட்கவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவருக்கு முன்னாடி முட்டி போட்டு அதே ஃப்ளவரை திருப்பி அவருக்கு கொடுக்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, பிடிக்கலனாலும் வாங்கிக்கோங்க, ரிஜெக்ட் மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் அதே டைலாகை சொல்லிவிட்டு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நானே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும் பிக்கப் ஆகிடுச்சு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்படி ஏதாவது ஒரு 1 வீக் ஆட்ட போயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாரா அப்புறம் மீரா அப்புறம் 4 பேர் வந்துட்டு இந்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நீங்கள் 4 பேரும் அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கும் நைட் டியூட்டி ஓகேவா. ஸோ நைட் டியூட்டி எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நர்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல, அதனால் 4 பேர் வந்திருப்பீங்க. அப்படியே எல்லோரும் ஒன்றா உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடித்து பேசிகிட்டு இருக்க. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காரு எல்லாத்துக்கிட்டேயும். அப்போ மீரா கேட்குறா, டாக்டர் நீங்கள் ஏதோ கொஞ்சம் நாளாக வித்தியாசமாக நடந்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது சாரா பார்த்தீங்கன்னா ஆமாம், அப்புறம் இதோ இந்த ஒயின் பிள்ளை அவ்வளோ ஒரு மாதிரி நடந்துக்கிறா, எனக்கு ஒன்றும் புரியலையே இப்படின்னு இவ சொல்ல, இப்போது அவங்க 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்து மேலே சந்தேகமாக இருக்குது. ஆமாம் என்ன பார்த்தாலும் ஒன்றாவே சுற்றுறீங்க, சண்டை போட்டு தானே இருந்தீங்க ஸ்டார்டிங்கில், இப்போல்லாம் பார்த்தா நீங்கள் சண்டை போடுற மாதிரி தெரியலையே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்குறா. அப்போது இவளும் பார்த்தீங்கன்னா சாராக்கள் அவளும் கிட்ட, ஆமாம் எப்போ பார்த்தாலும் அவர் திட்டிகிட்டே இருப்பா, இப்போலாம் நீ திட்டுறதே இல்லை, ஃபோன் பண்ணாலும் பிஸின்னு வருது, என்ன தான் பண்ணுறீங்க, உண்மையை சொல்லு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்க. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு வைக்கப்படுவீங்க. அப்போட்டே பார்த்தீங்கன்னா எதுக்கு பேபி வைக்கப்படுற, இவங்க என்ன நம்ம தலையை வெட்டிடுவாங்களா, ஏய் ஆமாம் எங்கள் 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் லவ் பண்ணுறோம், உங்களுக்கு என்னது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தோல் மேலே கையை போட்டுட்டு கேட்க, அவங்களுக்கு ஷாக்கு, டாக்டர் நீங்களா அப்படின்னு கேட்க, நீங்கள் வந்துட்டு ஐயோ யார் இப்படி பண்ணுற எல்லாத்திட்டி சொன்ன அப்படின்னு கேட்டுருப்பீங்களா. இந்த மாதிரி எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக பூஜா இருக்கால, அவளுக்கும் இதே ஷிஃப்ட்டு தான். டாக்டர்னு சொல்லிட்டு நைட்டு ஓடி வரா. லிட்ரலி நைட்டு மணி ஒரு 2 இருக்கும். எல்லோரும் ஒன்றா எழுந்திரிச்சுன்ட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டாக்டர் ஒரு எமர்ஜென்சி கேஸு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல, எல்லோரும் அப்படி தலை தெறிக்க கீழே ஓடுறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே 4th ஃப்ளோரில் இருந்திருப்பீங்க எல்லாருமே. இப்போது கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணும் இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகணும். எல்லோரும் அப்படியே ஓடுறீங்க. ஓடி போயிட்டு பார்த்தா ஒரு பொண்ணு தான் அப்படியே ரொம்ப அடிப்பட்ட நிலமையில கொண்டு வந்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, போலீஸ் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க.
என்ன போலீஸ் கேஸா இது? சரி ஓகே, முதல்ல அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்லி டேவ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக போயிட்டாரு. அண்ட் மீரா பார்த்தீங்கன்னா ஓகே நான் ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பா. அண்ட் சாரா நீங்கள் 2 பேருமே டே கூட வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்குறீங்க. இப்போது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்குது. பார்த்தாவே தெரியுது கொஞ்சம் இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். இங்கே உங்களுக்குன்னா கை கால்லாம் நடுங்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் கேட்குறது தான், நியூஸில் அதில் இதில் கேட்குறது தான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்களாகட்டும் சாராவாகட்டும் இதை அப்படியே வந்துட்டு நேரில் பார்க்குறீங்க. அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறா, ரொம்ப கஷ்டப்படுறா, அவளால் மூச்சு கூட விட முடியல. உயிர் இருக்குது, அந்த உயிர் இல்லாமல் கூட இருந்திருந்தால் பரவாயில்ல, அவள் நிம்மதியாவது வலி இல்லாமல் இருந்திருப்பா. அவ்வளோ பிரச்சனை அவளோட உடம்புல, அங்கங்கே கீரல்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமாக இருக்குது. அந்த பொண்ணு சாகிற நிலமையில கிடக்குறா. அப்போது நீங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படி பண்ணிட்டு இருக்க அவள் வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்ல வரா. ஆனால் அதுக்குள்ளே அவளோட உயிர் போயிடுது. அப்போது பார்த்தீங்கன்னா டேவோட கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பா. அவளும் வந்துட்டு இந்த மாதிரி டேவோட கையை பிடிச்சிட்டே இறந்து போக டே வந்துட்டு வயன் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் சும்மா இருங்க, அவளுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தையலெல்லாம் போட்டுட்டுருக்கிறீங்க. அவளுக்கு அந்த பிளட்டெல்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ கான்சியஸில் தான் இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. அவள் இறந்து போயிட்டா. ஆனால் உங்களால் அதை ஏற்றுக்க முடியாமல் இல்லை 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 நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் சாரா ஒரு பக்கம் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டேக்கு உங்களை பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. 2 பேரும் ஒரு மாதிரி பதறிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் வேஸ்ட்டாக அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சாராண்ணா டாக்டர் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவள் ஒன்றும் இறக்கல, ஒரு வேளை பல்ஸ் வேணால் ஸ்டாப் ஆகிருக்கலாம், அவளுக்கு அந்த இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயன் பாக்ஸ் மாதிரி எதை வச்சு எடுப்பாங்கள்ல நெஞ்சில், அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜெல்லெல்லாம் ஊற்றிக்கிட்டு பண்ணுடின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான், சுத்தமாக உயிரே இல்லை உடம்புல. சில பெரிய பெரிய டாக்டர்ஸ்க்கு எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்குவாங்க அவங்கள காப்பாற்ற முடியுமா முடியாதான்ட்டு. இப்போது நீங்கள் புதுசு அப்படிங்கிறதுனால இல்லை இல்லை கண்டிப்பாக சாக மாட்டான்னு சொல்லிட்டு எதேதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணியும் அந்த பொண்ணு பிழைக்கவே இல்லை. டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடுவார். நீங்கள் ஒரு பக்கம் 2 பேரும் அழுதுட்டு இருக்கிறீங்க. அந்த பொண்ணு கூட வழியில் தான் துடிச்சிருப்பா. ஆனால் நீங்கள் 2 பேரும் பயங்கரமாக அழுதுகிட்டே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ண டேக்கு இதை பார்க்க முடியாமல் வெளியே வந்துடுறாரு. மீராவும் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு என்னாச்சு ஓகேவா அப்படின்னு வந்து கேட்குறா. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா இல்லை இது கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்களா, எஃப்ஐஆர்லாம் போட்டாங்களா, யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாரு. டே அது நம்மளோட வேலை இல்லை, அது போலீஸ் பார்த்துப்பாங்க, அந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க உள்ள சாரானா கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறா. கண்ணை மூடி, நீ ஏன் கண்ணை மூடுற, உனக்கு உயிர் இருக்குது, உனக்கு உயிர் இருக்குது, இந்த மெஷின் தான் ரிப்பேர்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே இருக்கா. இவன் இந்த மாதிரி கத்துறது பார்த்தீங்கன்னா மீரா கேட்டாரா, அப்படியே எட்டி பார்க்குறா. ஸோ எட்டி பார்க்கும்போது நீங்கள் ஒரு பக்கம் அழுதுட்டு அப்படியே கண்ணை அப்படியே தொடச்சிக்கிட்டே இங்கே பாரு உன்னை நாங்கள் காப்பாற்றிடுவோம், உனக்கு ஒன்றும் இல்லை, இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி ஜெல் மாதிரி அந்த அயன் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும்ல அதில் வைக்கணும். ஸோ அதில் வச்சு அப்படியே நெஞ்சில் வச்சு இதை தேய்க்கிறாங்க. ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க 2 பேருமே. இதை பார்த்ததுமே மீராவுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பொண்ணை காப்பாற்ற முடியலையா அப்படின்னு கேட்குறா. இறந்து போயிட்டா, அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்து, முதல்ல இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, மேலே டெரஸ்க்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீரா பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்தையும் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, எதுவும் பண்ண முடியாது. இப்போது இவளோட பாடியை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லூசா டாக்டர், நீங்கள் அவளை இப்போ தானே கொண்டு வந்தாங்க, உயிர் இருந்துச்சு, ஒரு வேளை உயிரே இப்போ போனாலுமே ஒரு கொஞ்ச நேரத்தில் காப்பாற்ற ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக உயிர் வந்துடும், நான் படிச்சிருக்கேன். நீங்கள் என்ன இப்படி அசால்ட்டாக பேசுகிறீங்க, நீங்கள் வெளியே போங்க, நாங்கள் வேணால் காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் போட்டு அவளுக்கு சிபிஆர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நெஞ்சு போட்டு அழுத்துறது. அதுக்கப்புறமா ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது, அந்த உயிர் போனால் அந்த செகண்டில் ஏதாவது பண்ணுவாங்களே, அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் அந்த பொண்ணு இறந்து போச்சு. இப்போது அரை மணி நேரம் கழித்து 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அதே இடத்துல அவளையே பார்த்துட்டு இருக்க. இப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறீங்க, என்ன பண்ணாலும் முடியாது, அவள் சுத்தமாக இறந்து போயிட்டா அப்படிங்கிறது இப்போ தான் உங்களுக்கு புரிய வருது. ஸோ சாரா பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு மாதிரி அழுதுகிட்டே நின்றுருக்கா. அப்போ நீங்கள் தான் அவளோட கையை பிடிச்சி அவ்வளோதான், இதுக்கு மேலே இது பண்ண முடியாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் வெளியே வந்து நிற்க டேவும் மீராவும் உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அழுது மூஞ்செல்லாம் வீங்கிருக்கு. மீரா அவங்கள மேலே கூட்டு போ டெரஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாரா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் மீரா பார்த்தீங்கன்னா மேலே கூட்டு போயிடறா. இப்போது டே வந்துட்டு அங்கே போலீஸில் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட என்னாச்சு இந்த பொண்ணுக்கு,
எப்போ கண்டுபிடிச்சிங்க? எப்போ காணாமல் போனாங்க? என்ன என்ன கேஸ் இது அப்படின்னு கேட்க, அது எங்களுக்கு தெரியாதுப்பா. இந்த பொண்ணு காணோன்னு சொல்லியும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அட் த சேம் டைம் நாங்கள் ரவுண்ட்ஸ் போகும்போது இந்த பொண்ணு ரோட்டில் கிடந்தா, அதனால் பார்த்துட்டு தூக்கிட்டு வந்தோம். மற்றபடி இனிமேல் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இனிமேல் தான் விசாரிக்கணுமா? இந்நேரத்துக்கு நீங்கள் ஸ்டேஷனில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அந்த சரௌண்டிங் இருக்கிற எல்லா ஏரியாவையும் சர்ச் பண்ண சொல்லியிருந்துருக்கணும்ல. அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணினவங்க கண்டிப்பாக அந்த சரௌண்டிங்குள்ளே தானே இருப்பாங்க. ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் போலீஸோட வேலை, நாங்கள் பார்த்துக்குவோம். நீங்கள் டாக்டர் தம்பி, நீங்கள் டாக்டர் வேலையை மட்டும் பாருங்கள் சரியா? எங்களோட வேலைக்குள்ளே தேவையில்லாமல் மூக்க நுழைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட ஃபேமிலியை கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போது இந்த பொண்ணை பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குல்ல, இந்த பொண்ணை ஃபுல்லாகவே செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து அவங்க செக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியும் செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்காரு அதுக்கான ரிசல்ட் வர்றதுக்கு. அப்போது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரிசல்ட் இந்த ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்கள்ல, அதை கொடுத்து விடுறாங்க. இவரும் அதை வாங்கி பார்க்க இவருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. அவர் அப்படியே ஒரு மாதிரி கையை நம்பி அப்படியே அந்த பெஞ்சில் குத்திக்கிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்துருவீங்க என்னாச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறீங்க. வாங்கி பார்த்தா அந்த பொண்ணு உடம்புக்கு என்ன ஆச்சு, யார் மூலமாக இந்த மாதிரியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ எந்த ஒரு தடயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. உங்களுக்கு நான் இதை ஏற்றுக்கவே முடியல. எப்படி 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 இருக்கும்? எல்லாமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதுவும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எல்லாமே தெரிஞ்சிடும்ல. எப்படி எதுவுமே தெரியாத அளவுக்கு அந்த பொண்ணு இது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. டேவும் வந்து அவங்க கூட வருவார். அப்போ மீராவும் சாராவும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு திரும்ப கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணோட பாடி கூட இன்னும் யாரும் வந்து வாங்கலை, யார் என்னங்கிறது ஃபேமிலி கூடவா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலன்னு சொல்லி கேட்கறதுக்காக இவங்க அங்கே போயிருக்கா. நீங்கள் 2 பேரும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. அங்கே போகும்போது அந்த ஹெட் இருப்பாங்கள்ல, அதை செக் பண்ணவங்க அவங்க உள்ளே உட்காந்துருப்பாங்க போல். எங்கே அவங்க ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் கேட்குறாரு. உள்ளே இருக்காரு சார், ஒரு நிமிஷம் நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு, மிஸ்டர் யூங்கி உங்களை பார்க்க டாக்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு உள்ளே வர சொல்லுங்க அப்படின்பாரா. அப்போது அப்படியே கதவை டபான்னு திறந்துட்டு டே போகிறாரு. யூங்கி எந்திரிச்சுன்னுட்டு, என்ன டாக்டர் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஜமாகவே படித்தவங்க தானா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியோடு தான் வேலை செய்கிறீங்களா? வாங்குகிற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது மனசாட்சியோடு வேலை செய்கிறீங்களா, இல்லை வேறு யாருக்காவது வேலை செய்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? முதல்ல எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கூட வாங்கலை அப்படிங்கிறாரு. ஓ, அப்பாயின்மெண்ட் வேறு வாங்கிட்டு வரணுமா? நீங்கள் என்ன என்ன பண்ணிச்சுக்கிங்க, என்ன ரிப்போர்ட் இதுன்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி அவர் டேபிள் மேலே வீச, ஓ இதுவா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. என்ன என்ன இதுவா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் ரிப்போர்ட்டை மாற்றி அனுப்பியிருக்கீங்க, வேணுக்குள்ளே தானே பண்ணுறீங்க, யார் சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டே கத்துறாரு. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி போட்டிருப்பாரு. ஸோ அந்த கண்ணாடி லைட்டாக ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்து, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்ல, யோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியும், நீ ரிப்போர்ட்டை ஏன் இப்படி கொடுத்த, இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் யார் மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறேங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி கேட்க, சொன்னதை செய்யுங்க, முதல்ல போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறான்னு புரியலை தான், பட் இருந்தாலும் கண்டிப்பாக உன்னையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி திட்டிட்டு தான் டே உங்களை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் உங்களை கண்டிப்பாக சும்மா விட மாட்டோம், உங்களெல்லாம் நம்பி தானே இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஒர்க்கெல்லாம் கொடுக்குறாங்க, எதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க, துரோகம் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற வேலைக்கே இது துரோகம்னு சொல்லி திட்டிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போயிடுறீங்க. இப்போது சொன்ன மாதிரியே அந்த பொண்ணோட ஃபேமிலியை வந்துட்டு சாரா தான் கண்டுபிடிச்சிருப்பா. ஸோ மீரா பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா, சாரா பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்க போயிருந்திருப்பா. ஆளுக்கு ஒரு வேலையை அவங்களே பிரிச்சிருப்பாங்க. ஒரு வேலையாக கண்டுபிடிச்சி திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க. அவங்களால நம்பவே முடியல, என் பொண்ணு எப்படி இந்த மாதிரி ஆனான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை பார்க்கவும் முடியல. ஏன்னா ஒரு ஐடியாவுமே இல்லை.
ஆக்சுவலாக இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஸ்டாஃபு. அந்த பொண்ணு வேற ஒரு சிட்டியில் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கும். அவள் அங்கே தான் வேலைக்கு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்குது இவங்க யாருக்குமே தெரியல. அந்த பொண்ணு காணோங்கிறதும் தெரியாது, இந்த மாதிரி ஆயிருக்குங்கிறதும் தெரியாது. அவங்க பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கதறிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது இப்படியே தான் ஒரு டே பாஸ் ஆகியிருந்திருக்கும். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க இன்னும் தேடிட்டு இருக்கிறேன்னே சொல்கிறாங்க. யார் இந்த மாதிரி பண்ணுனதுன்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்கல. அப்போது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு உட்காந்துட்ருப்பீங்களா, அந்த பொண்ணோட பாடி அங்கே தான் இருக்குது. இன்னும் முழுசாக அந்த ரிப்போர்ட்டெல்லாம் கரெக்டாக வரல. ஸோ அவங்களோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா, இல்லை என்னோடய பொண்ணோட பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரியே அவங்களும் வாங்கிக்கல. அதை சொன்னதே பார்த்தீங்கன்னா டே தான், உங்கள் பொண்ணோட பாடியை நீங்கள் வாங்காதீங்க, அவளுக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் நீங்கள் அதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போது அது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்கள்ல அந்த பாடியை. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி பையன் இருக்கான்ல, அடிக்கடி அங்கே சுற்றிட்டு இருப்பான்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. அவன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறான். அச்சோ இவன் எதுக்கு அங்கே போகிறான்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் பின்னாடியே ஓடுறீங்க. அவன் பின்னாடியே ஓடி போய் பார்த்தா அந்த பையன் அந்த பொண்ணோட பாடியை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கன்னா ஏய் இங்கே வா, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படின்னு கேட்குறான். இல்லை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை வெளியே கூப்பிட்ருவீங்க. அவனும் பார்த்தீங்கன்னா அந்த பாடி திரும்பி பார்த்துட்டே வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் அவன்கிட்ட இங்கே எதுக்கு போகணுன்னு கேட்டுட்டு இருக்கவே பூஜா வந்துட்டு டாக்டர் கூப்பிட்டாங்க வயன் அப்படின்னு சொல்லுவா. ஓகே இதை வர அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இங்கே பாரு, இந்த ரூம்குள்ளெல்லாம் போகக்கூடாது, நீ சின்ன பையன், இதெல்லாம் பார்த்தா பயந்துடுவ, போ நீ முதல்ல வெளியே போ, இங்கெல்லாம் இருக்காத, உன்னோட பேரண்ட் இங்கே தானே எங்கேயோ இருக்காங்கன்னு சொன்னேன், போ நீ அங்கே போ, அந்த ரூமுக்கு போ, அக்கா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. இவனை பார்த்தீங்கன்னா இவனோட பேரண்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லியிருந்திருப்பான். அதனால சரி அவங்க பேரண்ட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால பையனை இங்கே சுற்றிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு நீ முதல்ல அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அவனை கூட்டிகிட்டு போய் விடலை, நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. இப்போது நேராக போனதுமே டே வந்துட்டு, ஏய் நீ என் கூட வா, அப்புறம் மீரா நீ சாரா அவங்க அப்படின்னு கேட்குறாரு. அவள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால அவளோட அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கூட போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்கிறா. சரி ஓகே, முதல்ல அது என்னன்னு போய் பாருங்கள், மீரா நீ அவள் கூட போ, அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு அதுவும் தெரியாது, கூட போ அப்படின்னு சொல்லிட்டு மீராவை இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுட்டு இப்போது இவர் உங்களை கூட்டிகிட்டு திரும்ப அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அங்கே தான் போகிறாரு. ஆமாம் இப்போ எதுக்கு திடீர்னு இங்கே வந்திருக்கோம், ஆல்ரெடி அவர் தான் ஏமாத்திருக்காருல, பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு, திரும்ப நம்ம எதுக்கு அவரை பார்க்க போகணும், பார்க்குறது வேஸ்ட்டு தானே, முதல்ல அவர் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஒரு நிமிஷம் இரு, எனக்கு கால் பண்ணி திரும்ப வர சொன்னதே அவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நம்மள எது கூப்பிடுறாரு, நீங்கள் கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு தானே. எப்படி இந்த மாதிரி இருக்காங்க ஜனங்க, எனக்கு சத்தியமாக புரியலை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இரு, முதல்ல நம்ம போய் கேட்போம், முதல்ல நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னதே அவர் தானே, இப்போ எது கூப்பிட்றாங்கன்னு தெரியல, போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போகிறீங்க. அங்கே போனதும் சார் உள்ளே இருக்கிறாரு, உள்ளே வெயிட் பண்ணிட்டுருக்காரு, உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் சொல்ல 2 பேரும் உள்ளே போகிறீங்க. உள்ளே போன அடுத்த செகண்டுக்கு ஓகே கேஸ் கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. 1 வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்ல. அவங்க கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சொல்கிறீங்க. குட், கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் கேட்குறீங்க. ஏன்னா இதை பண்ணினது யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும், அதனால் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அலைய மாட்டாங்க, தெரிய மாட்டாங்க, தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் அன்னைக்கு தப்பான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தீங்க, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நீங்கள் தான் சொன்னீங்க, இனி கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்க, எங்களை என்ன தான் பண்ண சொல்கிறீங்க, அந்த பொண்ணுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு. கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி சொல்ல உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பேசுகிறதே எங்களுக்கு புரியலை, எதுக்காக எங்களை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கிறீங்க. அப்போது யூங்கி பார்த்தீங்கன்னா யார் இந்த பிள்ளை சும்மா நசன்னு கத்திக்கிட்டே இருக்கா, எதுக்கு என்னால் இவ்வளோ கூட கூட்டிகிட்டு திரியிற, நான் ஒன்று தானே வர சொன்னேன் அப்படிங்கிறாரு. சார் முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், அவள் என்னோட ஜூனியர், என்னோட இன்டர்ன் அப்படின்னு சொல்ல. இன்டர்ன் மாதிரியா இருக்கா, ஆளே மண்டையும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேற முறைக்க உங்களுக்கு கோவம் வருது. என்ன திமிருவன், என்ன கலாய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூங்கி முறைச்சிட்டு நிற்கிறீங்க. இப்போது யூங்கி பார்த்தீங்கன்னா ஓகே டாக்டர், அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ண சொல்கிறீங்க,
என்ன நீங்கள் பண்ண சொல்கிறீங்க? எதுக்காக இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? நீங்கள் சொல்கிறது நாங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு நீங்கள் தானே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்போ நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணணும். ஜஸ்டிஸ் வேணும்னா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிபிசிஐடியோட ஹெல்ப்பை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிஐடி எதுக்கு? அதான் போலீஸ்க்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, போலீஸ்க்கு எவன் கொன்னான்னு தெரியும். எவன் கொன்னானோ அவன் தான் அந்த பொண்ணை அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க, அதுவும் தெரியும். ஓகேவா? அவனுங்க சொன்ன மாதிரி ஏதோ ரோட்டில் கடந்த பொண்ணையெல்லாம் தூக்கிட்டு வரல. அது எப்படி? கம்ப்ளைண்ட்டே வரலையா பொண்ணை காணோன்னு. அப்புறமா இவங்க ரோட்டில் ரவுண்ட்ஸ் போனாங்களாம். ரோட்டில் முன்னாடியே ஒரு பொண்ணு கடந்தாலாம். இப்படி தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ணுறவன் எவனாவது ரோட்டில் தூக்கி போடுவானா என்ன? காது குத்துற மாதிரி இல்லை. ஸோ போலீஸும் வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோதான், கேஸு க்ளோஸு. அந்த பொண்ணு காணாமல் போச்சுன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது இதுக்கு மேலே. ஏன்னா அந்த பொண்ணு செத்து போச்சு. கேஸை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, போயிட்டு சிஐடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல, எது அவங்கக்கிட்டையா? அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதான் சொல்கிறேன், போலீஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இந்த கேஸை நீங்கள் வந்து விசாரிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கட்டும். ஸோ இந்த கேஸை அவங்க டேக் ஓவர் பண்ண அடுத்த செகண்டு நீ என்கிட்ட வா, உனக்கான ரிப்போர்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் 2 பேரும் ஒரு ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன ரிப்போர்ட்டு? அந்த ரிப்போர்ட்டை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, லூஸ் ஆடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து யூங்கி திட்ட, என்ன லூஸுங்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. பின்ன என்ன? ஆல்ரெடி நான் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். நான் ஒரிஜினல் ரிப்போர்ட்டை ஃபஸ்ட்டே கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை போலீஸ் வந்துட்டு வெளியே விட மாட்டாங்க. திரும்ப என்ன மிரட்டி தேவையில்லாமல் அந்த மாற்று இதை மாற்றுன்னு சொல்லிட்டு பொய்யான ரிப்போர்ட்டை தான் கொடுக்க சொல்லுவாங்க. அதனால தான் உங்களுக்கு ஒரு போலியான ரிப்போர்ட்டை கொடுத்தேன். இப்போ இந்த கேஸ் சிபிசிஐடி கைக்கு போச்சுன்னா அவங்கக்கிட்ட நான் உண்மையான ரிப்போர்ட்டை கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஸோ முதல்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அங்கே யாரையாவது தெரிஞ்சால் இல்லை தெரிஞ்சவங்க மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கேஸை எடுக்க சொல்லுங்கள். அவங்க எடுத்தால் அடுத்த செகண்டு இங்கே கூப்பிட்டு வாங்க. அந்த பொண்ணோட உண்மையான ரிப்போர்ட்டு மொத்த ப்ரூஃபோடு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிடுறாரு. நீங்கள் 2 பேரோடையும் மண்டையை பிச்சுக்கிட்டு வரீங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் நல்லவனா கெட்டவனா, லூஸா இல்லை நல்லா தான் இருக்கானா, என்னை குழப்புன்னு குழப்பிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே வர, அவர் தெளிவாக தாண்டி இருக்காரு, நம்ம தான் குழம்பிட்டோம். என்னோடய ஃப்ரெண்டு சிஐடியாக தான் இருக்கான், நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கிறாரு. ஸோ ஃபோனை எடுத்து ஹோபான்னு சொல்லி டைப் பண்ணேன். அப்போது அந்த பக்கம் இருந்து ஹோபியும், என்னடா அதிசயமாக இருக்குது, ஃபோன்லாம் பண்ணுறீங்க டாக்டர் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹோபி, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்ல, ஏன் ஹெல்ப்பா? ஏன்டா டாக்டருக்கு எதுக்குடா என்னோடய ஹெல்ப் தேவைப்படுது? எனக்கு தான் உன் ஹெல்ப் தேவைப்படும். எனக்காச்சும் வந்து ஊசி போடணும்ல அப்படின்னு சொல்ல, மொக்க போடாத, விளாடாத, உன்னை நேரில் மீட் பண்ணணும், கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு ஹோபியும் வருவார். இப்போது நீங்கள் ஹோபி அதுக்கப்புறம் 3 பேர் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, இவ்வளோ நடந்திருக்கா? எனக்கு அப்போவே தெரியும் இந்த மாதிரி போலீஸுங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா போலீஸும் இப்படி இல்லை, ஒரு சிலர் இந்த மாதிரி தான் இருக்கானுங்க. ஓகே, நீ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட கொடுங்க. அண்ட் அந்த பொண்ணோட பேரண்ட்டை என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு வர சொல்லுங்கள். அடுத்த நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட, இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன இப்போவே கொண்டு வர சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இவர் மீராவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி 2 பேரும் அவங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்ல, அந்த கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எல்லாமே ஃபார்மெல்லாம் ரெடி பண்ணி மீரா வந்துட்டு சாரா கூட அவளோட அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறா. அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இப்போ ஹோபிக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்க, இவங்க பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ இருந்து இது என்னோடய கேஸ், நான் பார்த்துக்கிறேன், நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உன்னோட இன்வெஸ்டிகேஷனை நீ முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்க, வேற எங்க, ஃபாரன்சிக் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டேவும் வந்துட்டு ஓகே, அப்போ இவங்க போனான்னா கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க. சரிடா நீ முதல்ல அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடுவார். இப்போ நீங்கள் மீரா சாரான்னு சொல்லிட்டு டேன்னு சொல்லி 4 பேரும் வந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பாதி வழியில் வந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவங்க இருக்கார்ல, அவர் உண்மையான ரிப்போர்ட்டை எடுத்து ரெடி பண்ணிவிட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்படியே வழி மேலே வெளியே வச்சு பார்க்குற மாதிரி தான் அவருக்கு தெரியும் போல் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹோபி அங்கே போயிட்டு, என்ன வழக்கம் போலையா அப்படிங்கிறாரு. அப்போது இவங்க சிரிச்சுட்டே, என்ன பண்ணுறது, ஒரிஜினல் ரிப்போர்ட்டை முதல்ல கொடுத்தா ரிப்போர்ட்டை மாற்றுவாங்க, அதான் முதல்ல மாற்றி கொடுத்துட்டேன்.
இப்போ நீ வந்துட்டல, அதனால தான் எனக்கு தெரியும் நீ வருவேன்னு, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல கேஸ் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க போல். இவங்களுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய டைம் இந்த மாதிரி ஆயிருக்கும். அதனால இவர் சிபிசிஐடி கிட்ட கேஸை கொண்டு போக சொல்லி இவரே தான் வந்துட்டு நிறையா பேர்த்த கைட் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் பண்ண இவரும் அதை ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுவா, இதுதான் நீ தேடுற ப்ரூஃப். நீ இதெல்லாம் தேடவே ஆரம்பிக்கல, நீ தேடவும் வேணாம், உனக்கு தேவையான எல்லா ப்ரூஃபும் இருக்குது. ஸோ இதை நீ கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவியோ எங்கே சப்மிட் பண்ணுவியோ இதுக்கு மேலே உன் பிரச்சனை, ஆனால் அவனுங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா அவரோட டீம் எல்லாம் கூட்டிகிட்டு சர்ச் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவர் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்திருப்பானுங்கள, இந்த மாதிரி பண்ணியிருப்பானுங்கள, அந்த கிரிமினல் ஒருத்தனை கூட காணோம். இப்போ பெரிய பிரச்சனையே அவனுங்களை கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. ஆனால் இப்போ அவனுங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு 2 days ஆகுது அவனுங்க இருக்கிற இடத்தெல்லாம் கரெக்டாக ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. கரெக்டாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஹோபி வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துருவாரு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரோட ஆட்கள்லாம் சுற்றி வளைச்சிருவாங்க. அந்த டைமில் இவரும் பார்த்திங்கன்னா அவனுங்க மேலே அப்படியே கன்னை வச்சு, என்ன தப்பிக்கலாம் நினச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவன் பார்த்திங்கன்னா சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கா, உன்னோட ஃப்ரெண்டு உயிரோட வேணுமா இல்லை பணமாக வேணுமா, அப்புறம் உன் ஃப்ரெண்டோட கூட இருக்கிறவங்க 3 பேர் பொண்ணாமாவே, ஸோ கண்டிப்பாக அவங்கள எப்படி கொடுக்குறது, நீங்கள் ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்க, நாங்களே நல்லா அறுத்து போட்டு கட்டி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறானுங்க. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு ஹோபி பார்க்கும்போது அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஆன் பண்ணுறாங்க. ஸோ ஹோபி அதில் பார்க்குறாரு. பார்த்தா எல்லாத்தையும் போட்டு கடத்தி வச்சுருக்காங்க. டிவியும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மயக்கம் வந்துருக்குல்ல, அந்த குளோரோஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அதை கொடுத்து மயக்க வச்சுட்டாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா மயக்கத்தில் கிடக்கிறாரு. அங்கே 3 பேர்த்தையும் கட்டி வச்சுருக்காங்க. அதுவும் நிறையா பசங்களாம் வேறு ஒரு மாதிரி தடி மாடுங்க மாதிரி இவங்க பக்கத்தில் எல்லாத்தையும் நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கவே கை காலெல்லாம் நடுங்குது. அப்படியே அந்த பொண்ணு கடந்திருப்பா பார்த்தீங்களா, அந்த சீனில் உங்களுக்கு சராப்பு கண்ணு முன்னாடி வந்து போகுது. மீராவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னே தெரியல, முதல்ல இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கா. இப்போது ஹோபி பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல, இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் நினைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை ஆட்கள் இருப்பானுங்க இல்லையா, அதில் ஒருத்தனை ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ண அடுத்த செகண்டுக்கு நான் கரெக்டாக அந்த வில்லனுங்க ஸ்ட்ரைட்டாக வந்து சாராவோட முடியை பிடிச்சி இழுத்து கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு செவுத்தில் அடிப்பாங்க. அவள் அப்படியே ஒரு மாதிரி மயங்கி அங்கேயே விழுந்துடுவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளை அப்யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணா. இதுக்கு மேலே ஹோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரும் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபைட்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ பாரு, இப்போ உன்னால் அடிக்க முடியுமா, இப்போ யாரையாவது சுடு பார்க்கலாம், அடுத்து இதோ இவ, அடுத்து இவ, ஸோ எங்கள் பசங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இழுக்க. இதுக்கு மேலே அவர் வந்துட்டு உங்கள் 3 பற்றி பணைய வைக்க விரும்பலை, கன கீழே போட்டுருவார். அடுத்து என்னடா பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதான் நம்ம சிஐடியே சரண்டர் ஆகிட்டானுங்கள்ல, போயிட்டு அவனுங்களே கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லனுங்க பார்த்தீங்கன்னா செம்ம இதாக தான் இருக்கானுங்க. இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய இடம், அதனால போலீஸ் எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா போலீஸும் கிடையாது, ஒரு சில கெட்டவனுங்க மட்டும் இவனுங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி அந்த கேஸே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலான்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு பல பிளானை போட்டு கடைசியில் அதுக்குள்ளே ஹோபி வந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு நினச்சும் கூட ஒன்றும் பண்ண முடியல. இப்போது இவனையும் பார்த்திங்கன்னா போட்டு கட்டி வச்சிடுறாங்க. இப்போ எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்க டேக்கு லைட்டாக மயக்கம் தெளியுது. கண்ணை முழிச்சு பார்த்தா இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ சுற்றி முற்றி பார்த்தா நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே மயங்கி கிடக்குறீங்க, சாரா ஒரு பக்கம் மயங்கி கிடக்குறா. அப்படியே அவளுக்கு நெத்தியிலேருந்து அப்படியே ரத்தம் வந்துட்டு இருக்குது. மீரா அப்படியே முழிச்சுட்டு 2 பேர்த்தையும் பார்த்துட்டு எந்திரிங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ ஹோமியும் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. ஹோபா நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கா. கம்மனரு, நான் யோசிச்சுட்ருக்கேன், இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது என் கட்டை மட்டும் அவுத்து விடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்கா. உன் கட்டை எப்படா நான் அவுக்கிறது அப்படிங்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ எப்படியாவது கட்டை அவுத்துடாதான் இவனுக்கிட்ட சண்டை போட முடியும். முதல்ல இவங்க 3 பேர்த்தையும் இங்கேருந்து சேஃபாக கொண்டு போகணும். டே ஒன்று பண்ணு, நீ எப்படியாவது இவங்க 3 பேர்த்தையும் இங்கேருந்து கூப்பிட்டு போயிடு, இவனுங்களை நான் அதுக்கப்புறம் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல. டேவும் வந்துட்டு ஓகே கையை கட்ட இருக்கலான்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். அப்போ டக்குன்னு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வில்லன்லாம் வரான். இவங்க அப்படியே ஷாக்காக அவனுங்களை பார்க்க, எந்த பொண்ணு, இதோ இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மயங்க கிடப்பீங்க. உங்களை அப்படியே ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டுருக்குறான். அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா டேக்கு செம்ம கடுப்பாயுது. அப்படியே எந்திரிக்க பார்க்குறாரு. அவரை கை காலை கட்டி வச்சுக்கிறதுனால ஒரு தள்ளு தள்ளந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஆனால் இவர் கத்துறாரு. அப்போது இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா
எனக்கு ஏதோ இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீராக்கால அவளை பிடிச்சி தூக்கிட்டு போக இன்னொருத்தனும் வந்து சாராவையும் தூக்கிட்டு போகிறான். இப்போ இவங்க 2 பேத்துக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி செம்ம டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற கட்டை அவுந்துடுது. அப்போது கையை எப்படி பார்க்குறாங்க. நீயா கையை கட்ட அவுத்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எனக்கு எப்படி அவுந்துச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேத்துக்கும் ஆக மொத்தம் கை கட்ட அவுந்துருச்சு. சரி ஓகே முதல்ல இவங்களை போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது அவனுங்களோட அடியாட்கள் எல்லாருமே சண்டைக்கு வந்துடுறானுங்க. ஸோ எல்லாத்துக்கூட இப்போ பயங்கரமான ஃபைட் இவங்க 2 பேர் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் 3 பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி தான் கிடக்குறீங்க. அந்த கெட்ட பசங்க இருக்கானுங்கள்ல அவங்க வந்துட்டு உங்களெல்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே மெதுவாக மயக்க தெளிஞ்சு கண்ணை திறந்து அவங்க முன்னாடி அவனுங்க நிற்கிறாங்க. எப்படி இருக்கும் அப்படியே பயந்து போயிட்டு நீங்கள் கத்த. அப்போது கிட்ட தொடுறதுக்காக வச்சுருப்பானுங்க. ஆனால் அவனுங்களே பறந்து போய் விழுந்துடுறானுங்க. நீங்கள் வேணான்னு சொல்லி கத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் தொடுறதுக்கு முன்னாடியே அவன் உங்களை டச்சு கூட பண்ணியிருக்க மாட்டான். பறந்து போய் விழுந்துடுறான். அதே மாதிரி தான் இந்த பக்கம் சாரா வந்துட்டு இன்னும் மயக்கத்துலேயே தான் கிடக்குறா. அவளே வந்துட்டு ஒருத்தர் அப்படியே சும்மா தொடுறதுக்கு போயிருப்பான். அப்போது அவனையே திடீர்னு யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணோம். எவன்டா அது என்னடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் திரும்பி பார்த்தா அவனை அப்படியே அந்த இடத்துலேருந்து யாரோ உதச்சி தள்ளுற மாதிரி இருக்குது. நேராக அந்த கண்ணாடி கிளாஸ்லேருந்து வெளியே போய் விழுந்துறான். கிட்டத்தட்ட 4வது மாடியிலேருந்து கீழே விழுந்தா எப்படி இருக்கும். அங்கேயே விழுந்து அவன் இறந்து போயிடுவான். ஸோ இன்னொரு பக்கம் மீரா அவள் அப்படியே பயந்து போயிட்டு எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கிறா. அந்த பக்கம் இந்த பக்கமே கை தான் கட்டியிருப்பாங்க. காலில் கட்டல ஓடிக்கிட்டே இருக்கா. என்னை சும்மா ஓடிக்கிட்டே இருக்கிறா ஏதோ எலி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிக்காம ஒருத்தர் தொட்டிகிட்டே இருக்கா. கரெக்டாக பிடிச்சிருவான். அவளும் வந்துட்டு விடு விடுங்கிற மாதிரி கத்திகிட்டே இருக்கா. பட் இந்த டைமும் இவனையும் யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக பறந்து விழுந்துறான். இப்போது உங்களுக்கும் மீராக்கும் ஞாபகம் இருக்குது. ஆனால் யார் அடித்தாங்கன்னு தெரியல. சாரா தான் மயங்கிதே கிடக்குறா. அப்போது அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் எல்லாத்துக்கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வில்லனுங்க நிறைய பேர் இருக்கவும் இவங்க 2 பேர்த்தையும் அப்படியே பிடிச்சிக்குவாங்க. ஸோ பிடிச்சி அப்படியே கன் பாயிண்டில் நிறுத்தி வச்சுருக்கா. இவங்களும் சண்டை போட தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே திரும்ப அவங்க 3 பேர்த்தோட நெத்தியில கன்னை வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஏதோ ஒரு கன் சத்தம். எல்லோரும் திரும்பி பார்த்தா மற்ற இந்த சிபிசிஐடியில் வேலை செய்வாங்கள்ல இந்த மாதிரி ஆஃபீஸர்லாம் அவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. போலீஸும் சில பேர் வந்து நிற்கிறாங்க. அப்போது டக்குன்னு எல்லாத்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக அப்போது ஹோபி வந்துட்டு உங்களுக்கு யாருக்கும் நான் இந்த பிளேஸ் சொல்லலையே எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க அதுவா சார் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் விசாரணை பண்ண மாதிரி இருந்துச்சு. அவங்க ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ண போனோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களெல்லாம் காணோம் டாக்டர்ஸ் எல்லாம் காணோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூஜான்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தா. அப்போது எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் அதுக்கப்புறம் கால் பண்ணோம். ரீச்சே ஆகலை சார். நாங்களும் ஒரு மாதிரி பதட்டத்தில் தான் இருந்தோம். அப்போ பக்கத்தில் ஒரு பெட் இருந்துச்சு. அந்த பெட்டில் இருக்கிற ஒரு தாத்தா தான் இந்த மாதிரி சொன்னார். அவங்களாம் ஆபத்தில் இருக்கிறாங்க. அவங்கள முதல்ல போய் காப்பாற்றுங்க. இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அந்த மாதிரி சொல்லவும் நாங்கள் உடனே உங்களை தேட வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்களா. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மீராவும் அதான் கேட்குறா யாருன்னு சொல்லிட்டு. அது வார்டு நம்பர் அந்த 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 ரூம் நம்பர் பார்த்திங்கன்னா என்னவோ இருந்துச்சே 7 அப்படின்னு சொல்ல 7ஆ அப்படின்னு சொல்லிட்டு மீரா சாரா நீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறீங்க. அப்போ அந்த போலீஸ் பார்த்திங்கன்னா என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அந்த தாத்தா தான் பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு திரும்பட்டே. ஆமாம் சார். ஆனால் என்ன அவர் வாய்ஸ்க்கு என்னாச்சு ஏதோ குழந்தை பையன் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். என்னன்னு தான் தெரியல. சரி ஓகே நல்ல வேலை உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் நீங்கள் 4 பேர் மட்டும் எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. ஓடி போயிட்டு அந்த 7th ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த தாத்தா அப்படியே தான் படுத்திருக்காரு. இவரா இப்போ பேசினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஹோபி பார்த்தீங்கன்னா மேபி இவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா இங்கே தானே இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரா. ஆனால் மீரா பார்த்தீங்கன்னா இவர் கோமா பேஷண்ட்டு. இவர் 2 வருஷமாக கோமாவில் இருக்கார். இவருக்கு எப்படி தெரியும்? இவர் எந்திரிச்சே இருந்தாலுமே இப்போ நடக்குதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும்? வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் இவர் சின்ன பையன் வாய்ஸில் பேசுறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. நீங்களும் சின்ன பையன் வாய்ஸான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. அப்போ தான் டே சொல்கிறாரு இருக்கும் அவன் தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லுவாரா. யார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ அடிக்கடி சொல்லுவல்ல ஒரு குட்டி பையன் கூட விளையாடிட்டு இருந்தேன் சாப்பிட்றதுக்கு சாக்லேட் கேட்டான் அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லுவல்ல அவன் தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க அவன் சின்ன பையங்க அவனுக்கு என்னங்க தெரியும்? அவன் எப்படி இதெல்லாம் சொல்லுவான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரி ஓகே உனக்கு நான் ஒன்று காட்ட வேண்டியது இருக்குது
வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் அவர் வந்துட்டு ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறாரு கையில். என்ன ஃபைல் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணால் அந்த பையனோட பேர் எழுதிக்குது. என்னது அவன் பேர் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்குறீங்க. அதில் டெத் சர்டிஃபிகேட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. என்ன உயிரோட இருக்கிற பையனுக்கு டெத் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் உயிரோட இல்லை, அவன் இறந்து 2 வருஷம் ஆகுது அப்படிங்கிறாரு டே. இதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை போட்டு புரட்டி புரட்டி பார்க்குறீங்க. எல்லாமே வந்துட்டு ரிப்போர்ட்டெல்லாம் எதுவுமே பொய்யானது அப்படிங்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா அந்த பையன் வந்துட்டு ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, அவன் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அது எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. அப்போது நான் அவனை பார்த்தனே, அவன் கூட விளையாடுனே, நான் பேசினனே, எனக்கு அவனை தெரியும், அவன் இங்கே தான் இருந்தான், அவனோட பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்கன்னு நினச்சி தான் நான் இங்கே இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் டே பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, அவன் இறந்து போயிட்டான், எல்லாத்துக்கும் எனக்கும் தெரிய மாட்டான். அவனுக்கு சில பேர் மேலே ஒரு நம்பிக்கை வரும், அதாவது ரொம்ப பாசமாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியவான். என் கண்ணுக்கும் தெரிஞ்சான், உன் கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களால் இதை நம்பவே முடியல. நிஜமாக தான் சொல்கிறியா? அவன் உயிரோடு இல்லையா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அவன் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் போயிட்டு அந்த கேஸ் என்னாச்சுன்னு பார்க்குறேன், ஓகேவா நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு நான் மண்டை பிச்சுக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மொத்த பேஷண்ட்டோட ஃபைலெல்லாம் வச்சுருப்பாங்களே, ரிப்போர்ட்டு ஃபைலு, அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ரூம் தனியாக இருக்கும். அதே ரூமில் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ரேக்குக்கு அந்த பக்கம் இருந்து அவன் லைட்டாக எட்டி பார்க்குறான். உங்களுக்கு யாரோ எட்டி பார்க்குற மாதிரி இருக்கவும் நீங்கள் நிமிர்ந்து பார்ப்பீங்க. பார்த்தா அவன் தான் உங்களை எட்டி பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவன் இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியிறான். பயமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் இவ்வளோ நாள் பழகின குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவனும் உங்கள் கிட்டே வந்து நிற்பான். அக்கா ஒன்று கேட்பேன், தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, கேளுங்க அப்படிங்கிறான். நிஜமாவே நீ இப்போது உயிரோடு இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவனும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறான். அப்போது எப்படி என் கண்ணுக்கு மட்டும் தெரியுற, எல்லாத்து கண்ணுக்கும் தெரியுவியா அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சா அதனால உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுற, ஏன்னா நீ தான் என்னை பார்த்ததுமே சிரிச்ச அப்படிங்கிறான். ஓ, அப்போது என் கண்ணுக்கு மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்க, அதான் சொல்கிறேனே எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கை காலம் நடுங்குது. அப்படியே கை காலம் நடுங்கினாலுமே வேர்த்து கொட்டிகிட்டு இருக்குது ஏசி ரூமில் கூட. நிஜமாவே நீ உயிரோட இல்லையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்க, என்னை பார்க்கறதுக்கு உனக்கு பயமாக இருக்குதா, நான் வேணா போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை போகாத, இல்லை பயமாலாம் இல்லை, என்னால் ஏற்றுக்க முடியல அவ்வளோதான், இது பயத்தில் வர ஆளுகள்ல, நீ உயிரோட இல்லைன்னு ஏற்றுக்க முடியல அதனால தான் அப்படின்னு சொல்லுவீங்களா. என்ன பண்ண முடியும், எனக்கு கேன்சர் இருந்துச்சு, நான் செத்து போயிட்டேன், ஆனால் எனக்கு உயிரோடு இருக்கும்போது செம்மையாக வலிக்கும் தெரியுமா, ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் கூட வலியே இல்லை, நல்லா இருக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படிங்கிறான். உங்களுக்கு நான் அழுகையாக வருது. அந்த பையன் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க. அப்போ நீங்களும் சரி நீ ஏன் இன்னும் இங்கே இருக்க, இங்கேருந்து எங்கேயும் போகாமல் அப்படின்னு கேட்க, ஏன்னா நான் இங்கே தான் செத்து போனேன், அதுவும் இல்லாமல் எனக்கு பாசமாக யாராவது இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியில் வளரணும்னு ஆசை, எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய பெற்றவங்க என்னை ஒரு ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே யாருமே என்னை நல்லா பார்த்துக்கல. அப்புறம் ஒரு நாள் இந்த டாக்டர் இருக்காருல்ல, உங்க கூட சுற்றுவார்ல, அவர் தான் எங்களோட ஆசிரமத்துக்கு வந்தாரா, ஏதோ செக்கப்புன்னு சொல்லி செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவரும் என்னை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணார், ஆனால் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கவும் அவனும் உங்கள் கண்ணை அப்படி தொடச்சி விடுறான். உங்களுக்கு அவன் செத்த மாதிரியே இல்லை, உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியுது, அவன் தொடுறதை ஃபீல் பண்ண முடியுது. எப்படி எப்படி அப்படின்ட்டு நீங்கள் அழுக. நீ அழுகாத, எனக்கு உன்னை பார்க்கறதுக்கு அப்படியே அந்த டாக்டரை ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நானும் செத்து போனப்போ நீ எப்படி அந்த பொண்ணு செத்து போயிடுச்சுன்னு சொல்லியும் கூட அதை காப்பாற்றணுன்னு ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தல்ல, அதே மாதிரி தான் நான் செத்துட்டேன். என்னோடய ஆவி வெளியவே வந்ததுக்கப்புறம் கூட அந்த டாக்டரும் உன்ன மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். அழுன்னு அழுதார். எனக்காக ஃபஸ்ட் டைம் அழுதுதுன்னா அவர் தான். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு.
அதுக்கப்புறம் நான் அவரோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தேன். எனக்கும் எப்படின்லாம் தெரியாது, ஆனால் அவரோட கண்ணுக்கு நான் தெரிய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னை ரொம்ப கேர் பண்ணி பேசுவாரா, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் உங்களுக்கு புரியுது. நீங்கள் மட்டும் கிடையாது, டீமும் ஸ்டார்டிங்கில் அந்த பையன் செத்ததை ஏற்றுக்கவே முடியாமல் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இந்த பையனோட ஆன்மா பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கோம். அதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்க. நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமாக இங்கேருந்து போகணுன்னு தான் ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் போக முடியாது அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியோட வாழணும்னு ஆசை. யாரும் எனக்கு அப்படி கிடைக்கல. ஆசை நிறைவேறலைன்னா மேலே போக முடியாதாமாவே. என்னை யாரும் மேலே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, என்னால் போகவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கை வச்சு உட்காந்துருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட தலையை தடவி கொடுத்துட்டு, நீ சீக்கிரமாக போவ, அதுவும் நீ நிம்மதியாக இருப்ப, அதுக்கான ஏற்பாடை நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறீங்க கீழே. இப்போது இப்படியே தான் ஒரு 1 மந்த் போயிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏய் எங்கே இருக்கா, கண்டுபிடிச்சிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறீங்க. அந்த பக்கம் டேவும், ஏய் சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, ஆஹா நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறான் ஒயன்னு சொல்லிட்டு, கேட்டுருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் கண்டுபிடிச்சிடுங்க. எல்லோரும் கண்ணாமூச்சி விளையாட்டு இருந்திருப்பீங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக அவனை கண்டுபிடிக்க உங்களோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா தாலி இருக்கும். ஸோ அவனும், ஆமாம் எதுக்கு இந்த கயிறை எப்போ பார்த்தாலும் முன்னாடி எடுத்து எடுத்து போட்டுக்கிற அப்படின்னு கேட்குறான். அப்போ தானே எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியும், அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த் இருக்கும். அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவன் ஆசைப்பட்டது ஒரு ஃபேமிலி தானே. ஸோ அவனை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கூடயே வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பீங்க அவனை. அவன் உங்களோட 2 பேர்த்து கண்ணுக்கும் தெரியறதுனால உங்களுக்கு ஒரு பையன் கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு அவன் மேலே ரொம்ப கேர் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் பார்த்துக்கிறீங்க. இப்போ இப்படியே தான் ஒரு 4-5 மாதம் ஆயிருந்திருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு லைக் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டன் வரீங்க. ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது, ஏய் எங்கே இருக்கா, இன்னும் காணோம், எங்கே போயிட்டான், இந்நேரம் வந்திருக்கணுமே, ஒளிஞ்சு விளையாடுறியா, இல்லை உன் அப்பா கூட போகிறேன்னு அங்கே போயிட்டியா, எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவனை காணோம். பின்னாடியே டேவும் வந்திருப்பாரு. என்ன கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவனை காணோம், எங்கே இருக்கான் நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவனை காணோம், எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொட்டை மாடிக்கு தேடிட்டு போக ரொம்ப நேரம் ஆச்சு, உங்களை காணோம். இவங்கடா போனான்னு சொல்லிட்டு இவரும் மேலே வந்து பார்த்தா மயங்கி கிடக்குறீங்க. அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கரெக்டாக கண்ணை திறந்துடுவீங்க. ஸோ கண்ணை திறந்ததுமே, அவன் எங்கே கண்டுபிடிச்சியா, வெயில் தாங்க முடியல, மயங்கிட்ட நாட்டிருக்கு, ஐயோ சாமி எங்கே அவன், ரொம்ப ஓவராக விளையாடிட்டு இருக்கிறான், இந்த மாதிரியெல்லாம் விளையாட்டு எனக்கு பிடிக்காது, ஒழுங்கா இப்போ அவனை சொல்லி நீ வர சொல்கிற, இல்லைனா நான் டென்ஷன் ஆகிடுவேன், அப்புறம் பேசவே மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்க. டே பார்த்தீங்கன்னா அமைதியாக உங்களே பார்த்துட்ருக்காரு. எதுக்கு என் மூஞ்சியை பார்த்துட்ருக்க, வா அவனை போய் தேடலாம், இங்கே தானே இருப்பான், எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போக டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன அப்படி சொல்லி நீங்கள் கேட்க, அப்படியே உங்களை பிடிச்சி பக்கத்தில் நிற்க வச்சுட்டு உங்கள் வயிற்றுக்கிட்ட அப்படியே கையை வைக்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உனக்கு நேரம் கட்ட நேரம் தான் இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி ஏதோ பேச வர, இங்கே தான் இருக்கான் அவன் அப்படின்பாரா. அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. எங்கடா என் கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடாது முடிவு பண்ணிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா பக்கம் தேடிட்டுருக்க. புரியலையா, இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்கிட்டே மென்ஷன் பண்ணி கையை வச்சு சொல்ல, நீங்கள் அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு அழுகையாக வருது. என்ன சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, சொன்னல இங்கே தான் இருக்கான், அவனோட ஆசை தானே, ஹாப்பியாக பார்த்துக்கிற ஒரு ஃபேமிலி வேணும்னு, ஸோ கிடச்சிருச்சு, இனி மறுபடியும் பிறப்பான், நல்லா பார்த்துக்க உன் பிள்ளைய, தேட வேணாம், உன் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்க. ஒரு மாதிரியான எமோஷன் அது உங்களுக்கு எனக்கு சொல்ல தெரியல, அது ஒரு மாதிரியான எமோஷன். அப்போது டேவும் வந்துட்டு ஹாப்பியாக உங்களோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுவார். நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே அவர் பார்க்க, இப்போ 2 பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி நிற்பீங்க, அவருக்கு உங்களுக்கு பின்னாடி நிற்பார். ஸோ 2 பேர் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு அப்படியே உங்களுக்கு 2 பேர்த்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு திரும்ப அப்படியே அந்த வயிற்று குனிஞ்சு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பையன் அப்படியே அந்த வயிற்றுக்கு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனோட நீங்கள் 2 பேரும் திரும்ப ஒருத்தர் பார்த்துக்க. டே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண வருவார். போதும் டியர், வாய் வலிக்குது எனக்கு, கண்ண முடியுங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, என் வாயு இதுக்கு மேலே பேசாது, முடியலை, அவ்வளோதான், டடா பாய் சராங்கே, ஹாப்பி என்டிங்.
என்னதான் ஸ்டோரி சொன்னாலும் இந்த சாரா பிள்ளையை கழட்டி விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோரி இன்கம்ப்ளீட்னு சொல்லுவீங்க. அதனால் அதையும் முடிச்சு விட்டுறேன், கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சாரா பார்த்தீங்கன்னா ஹோபியோட திறமையை கண்டு அவர் மேலே லவ் ஆகி அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த மீரா பிள்ளை பார்த்தீங்கன்னா இவ்வளோ திறமையான ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸரான்னு சொல்லிட்டு யூங்கி மேலே ஒரே ஃபால் ஆகி அவங்களும் மீராவும் யூங்கியும் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. ஓகேவா? எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இன்கம்ப்ளீட்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டாடா பாய் சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?